ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் தைக்கத்துக்குள்ளே வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நல்ல நாளிலே மறுபடியும் நம்ம எல்லாரையும் காணும் பார்க்கவும் பரலோகம் இருக்கு அந்த ஏக அன்பை நினைத்து நான் ஆண்டவர் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கை வைத்து அமர்ந்தால் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க தளர்வாதம் பிடித்தவர்கள் என்று. ஆமே, பக்கத்தில் உனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தளர்வாதம் எதுவும் இருக்குதா? கை ஏதாவது கை காலம் தளர்ந்து போயிருக்குதான்னு கேளுங்க. அல்லேலூயா. ஆமே, நல்ல கையை வைத்து சொல்லணும். ஆமே, கையை வைத்துல நீங்கள் ஒருபோதும் ஆமே அல்லேலூயா சொல்கிறதில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. ஆமே, நீங்கள் அல்லேலூயா ஆமேன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்ல கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமே, இந்த ஜீசஸ் மிராக்கிள் ஃபெலோஷிப் ஊழியத்தினுடைய சார்பாக உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கினாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் விசாலத்தை கண்டார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு தேவன் அவர்களை விசாலத்தில் கொண்டு போய் வைத்தார். அல்லேலூயா. ஐயா வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லிசன், இங்கே இதுக்கு மையம் வாயின் வார்த்தைக்கு கீழாக உட்கார்ந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் எனக்கு நான் முன்ன பின்ன கண்டதோ பார்த்ததோ கிடையாது. தானியேலை மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். தானியேலை கை வைத்துங்க. அவங்க தான் என்னை வள்ளியூருக்கு கூட்டிகிட்டு வந்ததே, அவங்க தான். அல்லேலூயா. அந்த தேவ மனுஷன்தான் இந்த அறியாத இந்த ஊரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஆமே, உங்கள் எல்லாரையும் அதுக்கு பிற்பாடு இந்த கூட்டத்தில் இந்த கேம்பஸில் உட்கார்ந்துருக்கிற உங்களைப் போல இனியும் 5 இரட்டி கூட்டம் பின்னாடி இருக்கிறார்களாமே. அவங்களாம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க, இது கட்டாயம் வர முடியாதவங்க, ஒரு மாதம் வந்து ஒரு மாதம் வர முடியாது. இப்படி இதுக்கு பின்னாடி இன்னும் 5 இதே போல் அந்த மண்டபம் தாங்காத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இது எல்லாமே ஆமே நான் சம்பாதித்ததல்ல, கிறிஸ்துவின் கிருபையே. அல்லேலூயா. என்னுடைய பலத்தினால் உண்டானதல்ல. என் சொந்த காரியத்தை தரணம் பண்ணுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகிய தொடர்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு ஒரு சொந்த இடத்தை தந்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் உங்களுடைய எல்லாருடைய கரங்களும் நீட்டப்படுமானால் சீக்கிரமாய் சொந்த கட்டிடத்தில் போய் சொந்த ஹாலில் ஆராதிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க சொந்த இடத்துல போகணுன்னு? அல்லேலூயா. ஐயா வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆகையினாலே அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்கள் ஏதாவது இந்த ஊழியத்திற்கு போன மாதம் நான் சொல்லலை, ஒருத்தங்க கூட்டம் முடிஞ்ச உடனே என்னை கேட்டாங்க, என்னையா இந்த மாதம் நீங்கள் சொல்லாம விட்டுட்டீங்க? தொடர்ந்து நீங்கள் அதை சொல்லணும்னு என்னை கட்டாயப்படுத்துகிற நிமித்தம் அதை தொடர்ந்து உங்களோடு பேசுவதற்கு தொடர்ந்து உங்களை சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிரியை செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். நல்ல கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இந்த ஊழியத்தில் எத்தனையோ விதங்களில் அற்புதங்களை ஜனங்கள் பெறுகிறார்கள். எத்தனை பேர் எல்லாவற்றையும் இழந்து போய் இந்த ஊழியத்தை ஆமென் கேள்விப்பட்டு அறிமுகப்பட்டு எப்படியோ ஆறுமுகாந்திரமாக கேள்விப்பட்டு வருகிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு நன்மை செய்யும்போது இந்த எளிய ஊழியம் அவங்களால மறக்கடிக்கப்படுகிறது. இந்த சின்ன வேலை அவங்களால மறக்கடிக்கப்படுகிறது என்பதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்க இந்த ஊழியத்தை நிமித்தம் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பலத்த காரியங்களை செய்தாலும் அவங்க கையில் அந்த நன்மை வரும்போது பிசாசு அதை கொடுக்க விடாதபடி ஏதோ வழியில் அதை தட்டி வேற ஒரு பக்கம் கொண்டு போகிறான். ஆகையினால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. எனக்கு அதனால் கொடுக்கலங்கிற வருத்தமெல்லாம் எனக்கு இல்லை எனக்கு தர வேண்டியதை எடுத்து இனி ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டீங்களே வருத்தம் இல்லை. ஆனால் தேவனுடைய வேலை இந்த பூமியில் பலமாய் நடக்க வேண்டுமாமே. இந்த வேலை இந்த பூமியில் பலமாய் நடக்கணும். என்னுடைய 18 ஆண்டு ஊழியம் நிறைவாக போகிறது. இந்த 18 வருஷம் ஊழிய பாதையில் நான் சிஎஸ்ஐயில் நான் பாஸ்டர் உபதேசியாய் அங்கே நான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டேன். எனக்கு கிடைச்ச சம்பளம் வித்தின் 500 ரூபாய் ஒரே ஒரு மாதம் இதுவரைக்கும் நான் சம்பளமாக வாங்கியிருக்கிறேன். என் சத்திய வேதத்தை இந்த 18 வருஷம் நான் சுமக்கிறதுனால ஒருவனிடத்திலும் கையேந்த என் கர்த்தர் இதுவரைக்கும் என்னை அனுமதிக்கவில்லை. பைபிளை கையில் வச்சுட்டு சொல்கிறேன், எனக்கு யாரும் உதவி செய்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து யாரும் இல்லை. கர்த்தரால் அனுப்பப்பட்ட இந்த ஜனங்களை கொண்டு மட்டுமே கர்த்தர் இதை இன்றைக்கு நிறைவாக செய்து கொண்டு வருகிறார். ஐயா வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு யாரும் இதுவரைக்கும் 1 ரூபா கூட சம்பளமே எனக்கு யாரும் தரல. நான் வாங்கினது 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் சம்பளத்தில் கர்த்தர் இன்னைக்கும் 18 ஆண்டுகள் இந்த வண்டி ஓட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இனி ஆண்டவர் நடத்துவார் நம்புகிறேன். அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்களுக்கே ஒரு சந்தேகம் என்னை குறித்து. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவு தேவைகள்லாம் சொல்கிறாரு, இத்தனை லட்சங்கள் சொல்கிறாரு, இது எப்படின்னு சொல்லி கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம், உன் நாவுக்கு கீழிருந்து நான் வெளிப்படுவேன். உன் கையில் 3 அடையாளங்களை தந்திருக்கிறேன். இந்த 3 அடையாளங்களும் நாவோடு நான் பேசுகிற காரியங்களும் நிறைவேற தேசத்தினுடைய அற்றம் வரைக்கும் உன்னை கொண்டு போய் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். நான் உனக்கு முன்னாடி வலிச்சிருக்கிற வழியும் வாசலையும் ஒருவனும் அடைக்க மாட்டான். உன்னை ஆமை கொண்டு போகிறது நான் அல்லவான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதுவரையில் தேவன் நிறைவாய் நடத்துகிறார். ஐயோ வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை செய்தாலும் விசுவாசத்தில் தான் இந்த நிமிஷம் வரையிலும் செய்கிறோம். தேவன் அதை நிறைவாய் நடத்துகிறார்.
அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆவியில் ஏவப்படுவீர்களானால், ஒருவேளை ஆண்டவர் உங்களிடத்தில் ஏதாவது பேசினால், ஒருவேளை இதுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு தாகம் இருந்தால், நிச்சயமாக ஒரு சொந்த இடத்துல போய் நிற்பது. இவங்க எதிர்ப்பு கொடுக்கறது ஒன்றும் தப்பல்ல, அது கூட நன்மைக்கு தான் நான் நினைக்கிறேன். ஐயோ தியாமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் இப்போ நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போன வாரம் ஒரு நாள் என்னுடைய வண்டி டயர் பஞ்சர் ஆகி போயிட்டு, அந்த வண்டி பஞ்சர் போடுறதுக்காக நான் ராஜேஷ் சர்வீஸ் ஸ்டேஷன் நிற்கிறேன். ஒரு மனுஷன் ஓடி வந்தார், பணகுடியை சார்ந்த ஒரு மனுஷன். அவர் வந்து என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம், நீங்கள் தானே அந்த டிவியில் பேசுகிற ஆள்னு கேட்டார். நான் ஆமான்னு சொன்னேன். அவர் ரொம்ப நேரம் என்னை பார்த்துட்டே இருந்துட்டு அவர் சொன்ன ஒரு காரியம், நான் வேற ஒரு திருச்சபைக்கு போகிறேன், நாகர்கோயிலில் போகிறேன். ஆனால் 9 மணி ஆகும்போது நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோட பாய் விரித்து அந்த செய்திக்கு முன்னாடி உட்கார்ந்துடுறோம். உங்களுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களுக்கு என்ன பெரிய எஃபெக்டிங்காக இருக்குது. உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களை உருவாக்குகிறது. உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எங்கள் வாழ்க்கைக்கு மறுபடியும் ஒரு நிச்சயத்தை கொண்டு வந்திருக்கிறது. அங்கே எப்பமெல்லாம் கேள்வி கேட்டு உட்கார்ந்துருக்கிறோமோ அப்பமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறான்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தை கேட்டபோது நான் ஆடி போயிருக்கிறேன். கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் கூட தேவஜனமே என்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் எல்லாருடைய ஜபமும், உங்கள் எல்லாருடைய கரம் நீட்டுதலும் கரம் கொடுக்குதல் நிமித்தமே இதுவரை இந்த ஊழியம் நடந்து போகிறது. கர்த்தர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பார். விசேஷமாக என்னோடு கூட வேகமாக திருப்பிக் கொள்ளலாம். இந்த நாளில் என் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தபோது, தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்த போது ஆண்டவரின் ஆவியில் தட்டி எழுப்பின ஒரு 3 காரியங்களை விரைந்து வேகமாக சொல்லி வேகமாக உங்கள் எல்லாருடைய கண்களை திறந்து விசுவாசத்தில் உங்களை வைராக்கியப்படுத்தி உங்களை கொண்டு போவதற்கு தேவன் கிருபை பாராட்டுவாராக. உங்களை விசாரிக்கிறவர் என்கிற தலைப்பில் உங்களோடு பேசி இந்த நாளில் உங்களை வைராக்கியப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். கர்த்தர் உங்களை விசாரிக்க போகிறார். ஆண்டவர் உங்களை விசாரிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போன மாதம் நான் பேசும்போது உன் கண்ணீருக்கு விலை உண்டு என்று சொல்லி அந்த கண்ணீருக்கு விலை கொடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேசினேன். கூட்டம் முடிந்து போன போது சாயந்தரம் எனக்கு ஒரு 6:45 மணிக்கு ஒரு ஆள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பிரதர், இன்னியும் என் கண்ணிலேருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை, கண்ணீர் தாரதாரையாக ஒழுகி கொண்டே இருக்கிறது. என்ன நினச்ச அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னு தெரியாது, என்ன நினச்ச அந்த செய்தியை கொண்டு வந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் எல்லாம் என் கூட பேசினது போலவே இருந்தது. இன்னும் எனக்கு கண்ணீர் நிற்கலை. சந்தோஷப்படுறேன், கண்ணீர் நிற்கலை. அழுது பார்க்குறேன், அப்போவுமே எனக்கு கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. சந்தோஷப்படுறேன், அப்போவுமே எனக்கு கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் ஒரு காரியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். தேவ சித்தம் அல்லாதபடி ஒரு வார்த்தையை கூட தேவன் அனுப்புகிறவர் அல்ல. தேவன் அனுப்பும் போது ஒரு வார்த்தையினாலே ஒருவருடைய ஜீவிதத்தை கட்டி எழுப்புகிறதுக்கு என் தேவன் அந்த வார்த்தையை அம்பாக திலக்கப்பட்ட ஆயுதமாக தேவன் அந்த வார்த்தையை அனுப்புகிறார் என்பதை குறித்து ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தினேன். ஐயா வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன் கண்ணீருக்கு விலை கொடுக்கிற தெய்வம். அநேகர் சாட்சியில் பகிர்ந்து கொண்டாங்க. நேற்று முந்தா நாள் டிவியில் செய்தியை கேட்டவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் அல்லேலூயா, எங்க வாழ்க்கையை அப்படியே இந்த டிவியில் நீங்க பேசினது போல இருந்தது. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தேடி வராத, பேசின கர்த்தரை நம்பி இருக்க பிடிச்சு. அல்லேலூயா. அவரே உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். அவரே உன் வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை நிச்சயிக்கிறவர். அவர்தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு மறுமாற்றத்தை உருவாக்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஐயா வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லிசன், அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மளை விசாரிக்காம போயிட்டாங்க. சூழ்நிலையை விசாரிக்கல, சரீரத்தில் இருக்கிற வியாதியை விசாரிக்கல, நமக்கு நம்மளை விசாரிக்க வேண்டிய விதத்தில் நம்மளை விசாரிக்காம போனாங்க. ஆனால் 2 பேர் விசாரணை குறித்து உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. என்னோடு திருப்பி வாசிக்க கேட்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஐயா வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லிசன், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஒருவேளை உங்களை மருத்துவர் விசாரிக்கலாம், ஒருவேளை உங்க பக்கத்தில் யாராவது உங்களை விசாரிக்கலாம், ஒருவேளை உங்க பெற்றவர்கள் உங்களை விசாரிக்கலாம். அதெல்லாம் ஒருவேளை அல்ப நேரம் மட்டுமே அந்த சந்தோஷம். ஆனால் என் சத்திய வேதம் சொல்லுகிறது, என் மனைவி பேசும்போது பேதுருவினுடைய காரியத்தை குறித்து உங்களோடு பேசினார். பேதுரு அந்த கெனசரேத் என்கிற கடலின் நடுவே அவன் மீன் பிடிக்கிறவனாய், காலி வலையே கழுகி கொண்டிருக்கிறவனாய், தன்னுடைய வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு துக்க முகத்தோடு கூட நான் எப்படி திரும்புவேன், வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் என்னுடைய வலையில மீன் இல்லையே என்று என்னை விசாரிப்பார்களே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லையா என்று என்னை விசாரிப்பார்கள் என்று சொல்லி நின்று அந்த பேதுரு தான் இங்கேயும் எழுதுகிறார். பேதுருடைய புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கு அற்புதத்தை குறித்து எழுதவில்லை, மாறாக ஆண்டவர் சுவிசேஷத்தை குறித்து எழுதவில்லை, தீர்க்க தரிசனத்தை குறித்து எழுதவில்லை,
எழுதவில்லை. ஆமென். பேதுரு எழுதும்போது கிரியைகளை குறித்து மாத்திரமே எழுதியிருக்கிறார். இந்த பேதுரு சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார். பேதுருவை ஆண்டவர் எங்க விசாரித்தார்? கெனசரேத்து கடலின் நடுவே. ஆமென். ஆண்டவர் அவனை விசாரித்தார். எப்படி விசாரித்தார்? பேதுருவே, இனி நீ மீன் பிடிக்கிறவனை அல்ல, உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் உன்னை மாற்றப் போகிறேன் என்று கர்த்தர் அவனை விசாரித்தார். ஐயா வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லிசன் தேவஜனமே, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. பக்கத்துல கூட சொல்லுங்க, வரும்போது சுமந்துட்டு வந்தீங்க, போகும்போது சுமந்துட்டு போக கூடாது. போகும்போது சுமந்துட்டு போக கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் ஒன்று சொல்லுங்க, இன்னைக்கு நீ இறக்கித்தானாக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன்னு சொல்றாரு. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆமை இன்னைக்கு நீங்க போகும்போது ஆமை சுமந்துட்டு வந்ததை கொண்டு போக கூடாது, இங்க இறக்கி வச்சுட்டு தான் போனோம். அல்லேலூயா. ஒருவேளை உங்க கேஜி உங்க வெயிட் 50 கிலோவா இருக்கலாம், ஆனா உங்க இருதயத்தில் இருக்கிற பாரம் 100 கிலோவா இருக்குது. அல்லேலூயா. 2 வண்டி ஏத்தினாலும் ஏத்த முடியாது. சிலர் சொல்லுவாங்க, இருதயமெல்லாம் பாரம் நிறைஞ்சு போயிருக்குது, இருதயமெல்லாம் வேதனையெல்லாம் நிறைஞ்சிருக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, இன்றைக்கு அவர் உன்னை விசாரிக்க போகிறார். அல்லேலூயா. அவர் 3 விதத்தில் நியாயம் விசாரிக்க போகிறார். ஒன்று, முதலாவது உன் சத்துருக்களோடு அவர் நியாயம் விசாரிக்க போகிறார். நம்பர் 2 ஆமென், அவர் விசுவாசத்தில் அவர் நியாயம் விசாரிக்க போகிறார். நம்பர் 4 பரிசுத்த ஆவியிலே நியாயம் விசாரிக்க போகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ஆமென், உன் சத்துருக்களை அவர் நியாயம் விசாரிக்க போகிறார். உன் சத்துருக்களை அவர் நியாயம் விசாரிக்க போகிறார். சத்துருக்களை அவர் நியாயம் விசாரிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல ஒரு சத்ருவை அவர் நியாயம் விசாரிக்க போகிறார். ஆமென். தேவஜனமே, ஆமென், இன்னைக்கு ஆண்டவர் எதெல்லாம் நியாயம் விசாரிக்கலையோ அதில் ஆண்டவர் நியாயம் விசாரிக்க போகிறார். ஏற்கனவே உங்களுடைய ஆமென் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து உங்களோடு பேசியிருக்கிறேன். ஆமென், அவர் நியாயம் செய்வார் என்கிற தலைப்பில் பேசியிருக்கிறேன். ஆனால் அந்த சாப்டருக்கு நான் வரல. இன்றைக்கு அவர் உங்களை விசாரிக்க போகிறார். எதிலெல்லாம் ஆமென் என்னை விசாரணையற்று போயிருக்கிறோமோ ஆமென் அதெல்லாம் கர்த்தர் நியாயம் விசாரிக்க போகிறார். ஆண்டவர் விசாரிக்கிற அந்த விசாரணை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னோட கூட திருப்பி வாசிக்க கேட்கலாம். ஆமென். வேதத்தில் ஆண்டவர் அநேக நியாயாதிபதிகளை எழுப்பினார். ஆண்டவர் வேதத்தில் அநேக நியாயாதிபதிகளை எழுப்பி ஜனங்களை விசாரிக்கும்படி அனுப்பினார். அவர்கள் எல்லாம் நெறி தவறினார்கள். பரிதானத்திற்காக நியாயம் செய்வதை மறந்து போனார்கள். பரிதானத்திற்காக ஜனங்களை விசாரிக்காமல் போனார்கள். ஆகையினாலே கர்த்தர் சிலரை எழுப்பினார். வாசிக்க கேட்கலாம். எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை திருப்பி வாசிக்கலாம். அவர்கள் உன்னை விசாரிப்பாரச்ச சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்றவள் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி எண்ணி உன்னை தள்ளினபடினால் தேவன் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு இன்னைக்கு உன்னை நியாயம் விசாரிக்க போகிறாராம். பக்கத்தில் உங்க எப்படி சொல்லுங்க, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் சிலது நியாயம் விசாரிக்கணுமா? இல்ல நீங்க விசாரிக்க போறீங்களா? நீங்க யாரும் விசாரிக்க போறீங்களா? அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீ விசாரிச்ச போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தான், மிஞ்சி போன கோர்ட் வரைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, என் கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் உன்னை விசாரிச்சா அது சரியா இருக்கும். ஆமே யாரோடு விசாரிக்கணுமோ தேவன் அவங்களோடு விசாரிப்பார். உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி, விசாரிப்பவள் அற்றவள் என்று சொல்லி, விசாரிக்காதபடி உன்னை எல்லாரும் கைவிடப்பட்டவள் என்று சொல்லி உன்னை விட்டாங்க. ஆனா ஆண்டவர் உன்னை விசாரிக்க போகிறாராம். ஐயா வைத்து ஒரு ஆமென் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நேபுகாத் நேச்சர் அரசாண்ட காலத்திலே நேபுகாத் நேச்சர் ஜனங்களை விசாரிக்க மறந்து போனார். ஆகையினாலே கர்த்தர் நேபுகாத் நேச்சரை தள்ளி அதுக்கு பிற்பாடு கர்த்தர் மேய்ப்பர்களை எழுப்புகிறார். ஐயா வைத்து நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு ஒரு மேய்ப்பனை எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்னைக்கு உனக்கு ஏன்னா உன்னை விசாரணை பண்றதுக்காக அவர் உன்னை விசாரிக்க போகிறார். ஐயா வைத்து நல்லாமன்னு சொல்ல மாட்டேங்களே. தேவ சமூகத்திலிருந்து எனக்கு ஒரு காரியத்தை சாதிக்க தெரியல, உலகத்தோடு நான் எவ்வளவு நாள் ஒத்து வாழ்கிறேன், உலகத்தோடு எவ்வளவு நாளும் ஒத்து இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் எனக்கு கழிக்க முடியும். ஆனா தேவ சமூகத்தில் இருக்கிறது என்னால முடியாத ஒரு காரியம். தேவஜனமே, சரி போகட்டும், அவங்க விடுதலை அவங்கவுங்க கையில். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் நீங்க பஸ்ல ஏறினீங்கன்னா எழுதி போட்டிருக்குது உன் வாழ்க்கை. பக்கத்தில் சொல்லுங்க, வாழ்க்கை உங்க கையில் தான். அல்லேலூயா. உன் வாழ்க்கை உன் கையில் தான். அல்லேலூயா. வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது. அதனால நீ தான் எல்லாத்தையும் நிச்சயிக்க வேண்டிய ஆள். இருக்கணுமா போகணுமா, இல்லை ரொம்ப நேரம் இந்த என்னால இருக்க முடியல போயிட்டே இரு. ஆனா ஒன்று, உன்னையால பக்கத்தில் இருக்கதையும் கெடுத்துறாது.
லிசன், வேதம் சொல்லுகிறது, ஆமென் தேவஜனமே, ஆமே எஜமான் சொல்றார், ஐயா இதுவும் வளர மாட்டேங்குது, வளர்றதையும் வளர விட மாட்டேங்குது, இதுவும் கனி கொடுக்க மாட்டேங்குது, கனி கொடுக்கறதையும் கனி கொடுக்க விட மாட்டேங்குது, அதனால ஆமே கோடாரியானது வேற அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமே சொல்றாரு, நோ, இந்த ஒரு வருஷம் மட்டும் பார்க்கலாம், ஆமே கனி கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னாலும் சரி வளரட்டும். அதனால தான் சில 2017 வரைக்கும் உயிரோட உட்கார்ந்துருக்கிறோம். பக்கத்தில் சொல்ல, அதனால தான் உயிரோட உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே தோட்டக்காரன் வந்து வெட்டக்கூடாதுன்னு தோள் கொடுத்தான். உங்களுக்கும் எனக்கு வேண்டி 2017 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குமாரன் உலகத்தில் கொடுக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமே அவர் கல்வாரி சிலுவையில் தகர்க்கப்பட்டார். அவருடைய ரத்தம் உங்களுக்கும் எனக்கு வேண்டி ஆமே ஊற்றப்பட்டதுனால 2017 வரைக்கும் உட்கார்ந்து ஆமே வாயை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமே ஆமே பக்கத்தில் இருக்கிறது இங்கே எடுத்துறாத. உன்கிட்ட இருக்கிற வல்லமை அடுத்தவங்களை தொடட்டும். உன் மேல இருக்கிற வல்லமை முன்னுக்கு பின்னுக்கு இறங்கி வரட்டும். ஐயோ வைத்து நல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். ஓ அபிஷேகத்தினால மற்றவங்களை அனல் முட்டி எழுப்ப. ஆமே அல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் அரசாண்ட காலத்தில் அவர் எல்லாத்தையும் விசாரிக்காம போனாரு. அவர் எல்லாத்தையும் விசாரிக்க மறந்து போயிட்டாரு. பட் ஆண்டவர் நேபுகாத்நேச்சரை மறந்தார். நேபுகாத்நேச்சரை எடுத்து மாற்றினார். ஆண்டவர் மறுபடி ஆமை விசாரணை செய்யும்படி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் விசாரித்தா எப்படி தேவன் விசாரிப்பார்? அவருடைய விசாரிப்பு எப்படி இருக்கும்? அதை குறித்து தான் 3 கோணங்களிலே ஆமை பார்க்க போகிறோம். ஒன்று சத்துருக்களை நியாய விசாரணை, இரண்டாவது விசுவாசத்தில் நியாய விசாரணை, மூன்றாவது பரிசுத்தாவில நியாய விசாரணை. ஐயோ வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் சத்துருக்களுக்கு உனக்கு நடுவே ஒரு விசாரணை இல்லை. ஆமே மறுபடியும் ஒரு காரியத்தை உங்களை தெளிவுபடுத்துறேன். நீ விசாரிக்க போனா கர்த்தர் விசாரிக்க மாட்டாரு. ஆமென். பக்கத்தில் சொல்லு, நீங்க விசாரணை பண்ணா ஆண்டவர் விசாரிக்க மாட்டாரு. ஆண்டவர் விசாரிச்சார்னா நீ கொஞ்சம் வாயை பத்திட்டு மௌனமா இருக்கணும். திண்டுக்கல் பூட்டு வாய்க்கு போடணும். அல்லேலூயா. ஏன்னா நீ விசாரிச்சா ஆமே சில நேரம் களை எடுக்கிற இடத்துல நெல்லையும் சேர்த்து பிடிங்கிருவேன்னு ஆண்டவர். ஆமே நீ அந்த வேலையை செய்ய வேண்டாம், நான் 2 ஒன்று போல வளரட்டும், ஏற்ற வேலையில் நான் சேர்த்து என்ன பண்றேன் எல்லாத்தையும் பிடிங்கிடுறேங்கிறாரு. நான் சொல்ற ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. லிசன் லிசன் நல்லா கவனிங்க. ஆமே நீ விசாரிக்க போனா கர்த்தர் விசாரிக்க மாட்டார். ஆமே அதனால இன்னைக்கு ஆண்டவரே நீங்க விசாரிங்கன்னா அவர் கையில் ஒப்பு கொடுத்துரு. அவர் ஒரு சத்துருக்களை விசாரிப்பார், விசுவாசத்தை விசாரிப்பார், மூன்றாவது பரிசுத்த ஆவியினாலே அவர் விசாரிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்றீங்க? லிசன், என் வாயின் வார்த்தைக்கு கீழே ஆமே உட்கார்ந்து இருக்கிற தேவ ஜனமே, இந்த வார்த்தையை அமர்ந்து கேட்கிற தேவ பிள்ளையே, ஆமே உன்னை விசாரிக்கிறதுக்கு நாதியே இல்லைன்னு சொல்லலாம், என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம், என் காரியத்துக்காக பரிந்து பேச யாரும் வரலன்னு சொல்லலாம். என் சத்திய வேதம் சொல்லுகிறது, ஆமே உன்னை தள்ளுண்டவள் என்று சொல்லி உனக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்கலாம், நீ தள்ளுண்டவன் என்று சொல்லி உனக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்கலாம். என் சத்திய வேதம் சொல்லுகிறது அவர் உன்னை விசாரிக்கிறவர். ஆமே எப்படி தம்பி எழுதி இருக்குது? அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்ற சீயோன் என்று சொல்லி, அவர்கள் உன்னை விசாரிப்பார் அற்று போனவள், உன்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி உன்னை அற்று போனவள் சொல்லிட்டாங்க. உனக்கு தள்ளுண்டவர் என்று பெயரிட்டபடினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க தேவஜனமே, அவர் உன் காயங்களை கட்டி அவர் உனக்கு ஆறுதல் செய்ய போகிறார். ப்ளீஸ் லிசன். எத்தனை பேர் காயப்பட்டு வந்திருக்கிறீங்க? 140 ஆமே 4 சங்கீதம் அவனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது, ஆமே இருதயத்தின் முறிவுகளை, இருதயத்தின் காயங்களை ஓ கர்த்தர் கட்டுகிறாராம். ஒருவேளை உங்களுக்கு காயம் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை நசல் கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆமே ஒருவேளை நசல் கொண்டிருந்தனா ஏதோ முடியாம கை விலங்கல கால் விலங்கல சரீரத்தில் ஏதோ குறையோடு கூட வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், உன்னை நசல் கொண்டதாய் திருப்பி விடாதபடி. ஆமே நேபுகாத்நேச்சர் நசல் கொண்டதை எல்லாத்தையும் விட்டுட்டான், நல்லதை மட்டும் எடுத்துட்டு போனான். ஆனா ஆண்டவர் நல்லதை எடுக்கல. ஆமே நல்லதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நசல் கொண்டதை தேவன் தெரிந்து கொண்டார். ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிறது ஏதோ ஒரு நசல் கொண்டது இருக்குது, ஐயோ அது ஆகாதுன்னு சொல்றது இருக்குது, அது வேண்டான்னு சொல்றது இருக்குது, ஆமே ஐயோ அது எனக்கு வேண்டவே வேண்டாம், இது நிமித்தம் நான் நிறைய வேதனை சகிக்கிறேன்னு சொல்றான். அப்படி நசல் கொண்டதையும் தேவன் விசாரிக்க போகிறாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ப்ளீஸ் லிசன். இங்க ஒரு ஆமை ஆமை இந்த ஆமை பகுதியில் ஒருத்தர் இருந்து ஆமை விசாரிப்பார் அற்று போய் துக்க முகத்தோடு கூட ஆமை இருந்து கண்ணீர் விடுகிறதை பார்க்கிறேன். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆமை நீ ஆமை நசல் கொண்டிருக்கிறேன்னு சொல்ற, நான் குறையோடு வந்திருக்கிறேன்னு சொல்ற, எனக்குள்ள இருக்கிற குறையினால யாரும் என்னை விசாரிக்காம இருக்கிறாங்கன்னு சொல்ற. இன்றைக்கு ஆண்டவர் ஆமை தேவ பிள்ளை உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தேவன் விசாரிக்க போகிறாரா. இன்னையிலிருந்து தேவனுடைய விசாரிப்பு உன் வாழ்க்கையில தொடங்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, இந்த ஆமை ஆர்ப்பாட்டம் போதாது, இனி ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஐயோ வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
லிசன் ஹalleluya. தேவ பிள்ளையே, ஆமே, ஒருவேளை என்னை நோக்கி பார்ப்பார் யாரும் இல்லையே, ஏன் ஆண்டவர் இதுவரையிலும் என்னை நோக்கி பார்க்காமல் இருக்கிறார்? எவ்வளவு ஆண்டவரை கூப்பிடுறேன், எவ்வளவு ஆண்டு ஜெபம் பண்றேன், எவ்வளவு உபவாசம் இருக்கிறேன், ஏனையா ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்காமல் இருக்கிறார்? தேவஜனமே, தேவன் என்னை நோக்கி பார்த்து தேவன் உன்னை விசாரணை செய்ய போகிறார். ஐயா வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நான் சொல்றது ஆமே, உலக மனுஷன் விசாரணை மனுஷன் தான் செய்வான், ஆனா தேவன் செய்ய மாட்டார். ஹalleluya. ஆனா இன்னைக்கு உனக்கு வேண்டி ஆண்டவர் விசாரணை செய்ய போகிறாராம். உனக்கு வேண்டி தேவன் நியாயம் செய்ய போகிறார். ஆமென். ஹalleluya. ஐயா வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை எல்லாரும் விசாரிக்கத்தான் முடியும், உள்ள இறங்கி யாரும் வர முடியாது. ஒருவேளை உன்னை விசாரணை பண்றவங்க ஆமே ஒரு எண்டில் உன்னை விசாரிக்கலாம், உனக்கு யாரும் உன்னை விடுவிக்க முடியாது. ஒருவேளை விசாரணை பண்ணலாம், உனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. ஒருவேளை உன்னை விசாரிக்கலாம், உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனா நான் சொல்ற இயேசு, நான் சொல்ற ஆண்டவர், நான் பேசுகிற தெய்வம், இது மூன்றையும் உனக்கு செய்ய முடியும். அல்லேலூயா. ஐயவை தாமன் சொல்லாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு கூட ஊழிய பாதையில ஹேமா என்று சொல்லுகிற ஒரு சகோதரி ஊழிய பாதையில் என்னோடு கூட அதிக நாளுகளாய் ஊழியம் செய்தாள். ஊழியத்தில் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தாள். ஆண்டவருக்காக ஊழியத்தில் அநேக நாளுகளாய் எங்களோடு கூட அன்பு பாராட்டுதல் அதிகமாய் பெற்றுக்கொண்ட ஒருத்தி. ஊழியத்தில் அதிக நேரம் முழங்காலில் நின்று ஜெபிப்பாள். திடீரென்று சொல்லி அவருடைய நாட்களிலே ஒரு காரியம் எதிர்பாராமல் நடந்தது. ஊழியத்திற்காக ஆண்டவர் தன்னை அர்ப்பணித்த போது திடீரென்று சொல்லி அவளுக்கு அமெரிக்காவிலிருந்து, அவள் ஸ்டாஃப் நர்ஸ் படித்ததுனால அமெரிக்காவில் வந்து ஒரு காலிங் வந்தது. அவளுக்கு ஏகദേശம் 3 லட்சம் ரூபாய் சேலரியில் ஒரு வேலை ஆயத்தமாக இருக்குன்னு சொன்ன உடனே ஆண்டவரை மறந்து ஓடி போன ஒருத்தி. அவள் வேலைக்காக போயிட்டான். ஏகദേശம் 3 வருஷங்களோடு கூட எந்த தொடர்பும் இல்லை. திடீரென்று சொல்லி ஒரு நாள் அவருடைய திருமணத்திற்காக கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு கார்டு கொடுக்கறதுக்காக வந்திருந்தா. பார்த்தபோது அவனுடைய பேரை பார்த்தபோது இவளுக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. ஐயோ, விழாவிக்குரிய பிள்ளை அல்லவா, தேவனால் பிடிக்கப்பட்டவள் அல்லவா, ஊழியத்திற்காக வேறு பிரிக்கப்பட்டவள் அல்லவா என்று சொல்லி துக்கிச்சோம். 2வது நாட்கள் போன போது திடீரென்று கல்யாணத்துக்கும் போயிருந்தோம். எல்லாம் வேற முறைப்படி நடந்தது. ஆண்டவரை தூரமாய் வைத்து விட்டார்கள். ஐயா வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். லிசன், நடந்தது என்ன? திடீரென்று சொல்லி ஏகദേശம் 2.5 ஆண்டுகள் பிற்பாடு ஒரு நாள் ஹேமா ஃபோன் பண்றா. பாஸ்டர், நான் யாருன்னு தெரியுதான்னு சொன்னபோது எனக்கு தெரியல. நான் யாருன்னு கேட்கிறேன். நான் தான் ஹேமா பேசுறேன்னு சொன்னபோது நான் கேட்கிறேன், இப்படி உங்க குரல், உங்க வாய்ஸ் ரொம்ப டெரரா இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ஒரு காரியம், நான் இப்போ மருத்துவமனையில் மருத்துவரால் கைவிடப்பட்டு ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஒரு ஓரமாக என்னை வச்சிருக்கிறாங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்காக என்னை வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய உயிர் பிரிஞ்சிருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஜீவன் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஆகையினால எங்கே இருந்தாலும் எனக்காக பிரயாணம் பண்ணி வந்து ஒரு செகண்ட் எனக்காக ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டபோது நான் கேட்டேன், இப்போ எந்த ஊரில் இருக்குன்னு கேட்டோன்னே குறிப்பிட்ட ஒரு ஊரை சொன்னால் எந்த ஊருன்னு கேட்காங்க, எனக்கு தெரியாது. நான் கேட்டேன், என்ன விஷயம் கேட்டுக்கும்போது சொன்னா, ஆண்டோடைய கிருபையினால எனக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இன்னைக்கு குழந்தை பிறந்து 8வது நாளாச்சு. ஆனால் என்னுடைய வயிறெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட மேலெல்லாம் நீர் நல்லா போட்டிருக்குது. எனக்கு பக்கத்தில் நிற்கிற யாரையும் பார்க்க முடியாது. என் கண்ணெல்லாம் நல்ல நீர் அடைச்சிருக்கிறனால கண்ணு திறக்க முடியாது. மருத்துவர்கள் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தனால எல்லா டெஸ்ட் பண்ணி சொன்னாங்களுக்கு ஏற்கனவே கிட்னியில் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கு, தெரியலை. ஆகையினால மரணத்துக்கும் அவளுக்கு நடுவாக சில நிமிஷங்கள் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லி என்னை தள்ளி சச்சரில் தள்ளி ஒரு ஓரமாக போட்டிருக்கிறாங்க. யாருக்கும் சல்லியம் கொடுக்கக்கூடாதுன்னு ஓரத்தில் போட்டிருக்கிறாங்க. அவள் மறுபடியும் சொன்ன, ஆண்டவர் எனக்கு ஜீவனை தருவாரானால் நான் ஏமை விழுந்து போன எல்லா காரியத்தையும் ஞாபகப்படுத்தி, நான் விட்டு போன எல்லாவற்றையும் நான் ஞாபகப்படுத்தி மறுபடியும் அந்த ஊழியத்துக்கு நான் வருகிறேன் பிரதர் என்று சொன்னபோது, ஊழியத்தில் எங்களோடு பாராட்டின அன்பு, ஊழியத்தில் எங்களோடு பாராட்டின அந்த ஏக சிநேகம், ஒரு பக்கம் அவள் காண்பித்த காரியம் கோபத்தை கொண்டு வந்தாலும் அவள் செய்த காரியம் எங்கள் பாராட்டின அன்பு நிமித்தம் அங்கே கூட்டமாக ஓடி போனோம். அவளை பார்க்கும்போது ஏகദേശம் அவளுடைய வயிறெல்லாம் வீங்கி வெடிக்கிற தருவாயில் படுத்திருந்தாள். ஏகദേശம் நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்கும்போது மருத்துவர்கள் எங்களை உள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கலை. நாங்கள் ஏதோ ஆண்டவர்கிட்ட எப்படியோ ஜெபம் பண்ணி எடுத்து கையில் காலில் விழுந்து உள்ளே போனோம். போகும்போது அவளை உருவமே மாறி போயிருந்தது. மேலெல்லாம் நல்லா வீங்கி, முகமெல்லாம் நல்ல இருட்டு கலராக மாறிட்டு, அவள் பேசும்போது காதில் தான் சத்தம் கேட்கும், அவளை பார்க்க முடியாது, கண்ணெல்லாம் வெடிக்கிற நிலைமையில் இருக்கிறது. உடனே அவளை சொன்னேன், சகோதரி, நான் பாஸ்டர் ராஜன் வந்திருக்கிறேன்னு சொன்னபோது அவள் கண்கள்லேருந்து கண்ணீர் வடிக்கிறது. ஆனால் கண் திறந்து பார்க்க முடியாது. அவள் 2 கையை எடுத்துட்டு அவளால் பேச முடியாத அவளுக்கு ஒரு காரியத்தை மட்டும் சொன்னா, ஆண்டவர் இனி என்னை விசாரிப்பார், இது ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட், இது ஆண்டவருடைய விசாரணை, நான் இனி ஆண்டவருக்காக செய்வேன் பிரதர். 1 செகண்ட் ஆண்டவர்கிட்ட என்னோடு பேசி, ஆண்டவர்கிட்ட எனக்காக ஏதாவது ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னபோது கரங்களை பிடித்து நாங்கள் 7 பேரும் கதறி ஜபித்தோம். ஐயோ வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
15 நிமிஷங்கள் பிற்பாடு மருத்துவர்கள் மறுபடியும் அவளை வேக வேகமாக ஐசியூக்குள்ள கொண்டு போனாங்க. மறுபடியும் அவளுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது. ஆப்ரேஷன் பண்ண முடியாது, மேலெல்லாம் நல்ல நீராய் போச்சு, மயக்க மருந்து கொடுக்க முடியாது. மறுபடியும் அவளை ஸ்கேன் பண்ணி பார்க்குற ஒரு நிலைமையை ஸ்கேன் பண்ணி பார்க்குற டாக்டருக்கு சில அறிவை தேவன் கொடுத்தார். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஒரு மருத்துவருடைய கை உறைய அவருடைய யூட்ரஸில் வைத்து தைத்து விட்டார்கள். அல்லேலூயா. ஐயோ வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஹேமா உயிரோடு கூட இருக்கிறாள். இன்றைக்கு அந்த ஹேமா ஜீவனோடு கூட இருக்கிறாளாமே. ஒருவேளை எல்லாரும் விசாரிப்பது அற்று போய் அவளை தூரத்தில் தாமே தள்ளி போட்ட போதும், அவளை எல்லாரும் தூரத்தில் கொண்டு போட்ட போதும், தேவன் அவளை விசாரிக்கும்படி தேவன் ஆமை நேபுகாத் மறந்தான், நேபுகாத்தினுடைய நியாயாதிபதிகள் மறந்தார்கள். ஆனால் தேவன் யாரை விசாரிக்கணுமோ அவர்களை ஒரு மேய்ப்பனை கொண்டு வந்து தேவன் அவர்களை நியாயம் விசாரித்தார். ப்ளீஸ் லிசன் தேவ பிள்ளையே, ஆமை ரேமாவா சொல்றேன், இன்றைக்கு ஆமை எங்க உனக்கு ஒரு விசாரிப்பு வேணுமோ, எங்க உன்னை விசாரிக்கணுமோ, எந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு ஒரு விசாரணை தொடங்கணுமோ அதை இன்னைக்கு ஆண்டவர் ஆமை இந்த 1ஆம் மணி வேளையில ஆண்டவர் விசாரணை தேவன் ஆரம்பிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீ போகும்போது உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆமை பதில் வந்திருக்கும் நம்புறேன். ஆமை நீ போகும்போது உன் விசாரணை அர்த்தர் கையில் ஆமை இது நியாயமாய் முடிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆமை கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் இதுக்கு ஆமை விசாரணை பண்ண மாட்டாரோ? தேவன் ஆமை விசாரணை பண்ணுவார். என்னோடு கூட வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வேகமாக வாசிக்க கேட்கலாம். 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி நீ ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்றார். அல்லேலூயா. ஐயா வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்கதமே. அதற்கு அவர் என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனோசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, நானும் எளியவர்களாய் இருக்கிறோம். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா. ஆமென். நம்பர் 1. ஆமென். நல்லா கவனிங்க. தேவன் ஆமென் உன் சத்துருக்களை தேவன் விசாரிப்பார். அல்லேலூயா. மீதியானியரின் கையிலே 7 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. மீதியானியர் கையிலே 7 வருஷம் ஆமென் ஜனங்கள் அகப்பட்டு நிற்கிறாங்க. அவங்களை விடுவிக்க யாரும் இல்லை, அவங்களை விசாரிப்பார் யாரும் இல்லை. அவர்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்த்து அழுகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அழுகிறாங்க. அவங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கதறாங்க. என்ன கதறாங்க? 13ஆம் வசனத்துல ஆமென் வாசிக்க கேட்கலாம். என்ன அழுகிறாங்கன்னு எழுதி இருக்குது. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். அல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், என்ன கேட்கிற தேவஜனமே, இன்னைக்கு நீங்கள் நான் சொல்ற இதே வார்த்தை தான். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா? ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? ஆண்டவர் இருந்தா இது எங்க வாழ்க்கையில சம்பவிக்குமா? சமீபத்தில் ஒரு அம்மா நாகர்கோயிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பிரதர், விடிஞ்சா கல்யாண வீட்டுக்கு வாழை வெட்டுறதுக்காக ஒரு தொட்டி ஆட்டோ கூட்டிட்டு பையன் போனான். நான் சொன்னேன்ப்பா, பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது போவாங்க, நீ இருப்பா, நாளை காலையில் நீ மணமேடையில் மணவாளனா உட்காரணும், நீ தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவனை தீர்மானித்து அவனை விட்ட போது அவன் இல்லைம்மா யாரும் இல்லை நான் போகிறேன்னு சொல்லி வாழை எடுத்துகிட்டு வந்தான். 2 வாழை நல்ல பலமாக இருந்தனால, சின்ன வண்டி, அது 3 சக்கர வண்டினால வந்த வழியில் வண்டிக்கு சைடு கொடுத்தவங்க நேராக கவுந்து பையன் அடுத்த வண்டியில் தண்ணி பஸ்ஸை கீழே போயிட்டாயா. பஸ் அவன் தலையில் ஏறி விடிஞ்சா கல்யாணம். அதிகாலையில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவனுடைய பாடி வீட்டுக்கு வந்திருக்குது. தேவன் இருந்தால் இது எங்கள் வாழ்க்கையில் நடக்குமோ? விசுவாசத்தினால தானேயா நடக்கிறோம், ஆண்டவருக்குள்ளே தானேயா நாங்கள் இருக்கிறோம். ஏன் எங்கள் வாழ்க்கையில் இது நடந்தது? சென்னையிலேருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான். பிரதர், எனக்கு வந்த வேலையை 35,000 ரூபா சேலரி வந்துச்சு, அந்த வேலையை ரிசைன் பண்ணி வேண்டாம், எனக்கு 70,000 ரூபாயில் நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கம்பெனி வெளிநாடு எடுத்து வெளிநாட்டுக்காரங்க நடத்துகிறாங்கன்னு வந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சென்னையில் வந்து இறங்கினா காலையில் இறங்கும்போது எனக்கு முன்னாடி ஒட்டி இருக்குது. நான் எந்த கம்பெனியை நம்பி வந்தனோ அந்த கம்பெனி தீப்பிடிச்சு ராத்திரியாய் பல கோடிகளை எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. கிடைச்ச வேலையும் ரிசைன் பண்ணிட்டேன், வந்த வேலையும் இல்லாமல் நடுத்தொருளில் நின்றுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் இது நடக்குமோ? அத்திமரம்
துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடுக்காமல் போனாலும், வயலில் தானியம் இல்லாமல் போனாலும், கடையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், மந்தையில் மாடு இல்லாமல் போனாலும், நான் என் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றவங்க மட்டும் அல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். கிதியோன் கேட்கிறான், ஆண்டவரே எங்கள் தகப்பனையும் எங்கள் தாயையும் எங்களுடைய முற்பிதாக்களையும் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கைகளினாலும் இஸ்ராமே அவங்கள பால் ஓடுகிற கானானுக்குள் அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்களே, இப்ப நீர் எங்களுக்கு இருந்தால், நீர் எங்களோடு கூட இது எங்களுக்கு சம்பவிக்குமோ? அல்லேலூயா. எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, ஆண்டவர் இருந்தால் அது நடக்குமா? ஆண்டவர் இருந்தால் என்ன செய்யணும்? ஆமே. ஆண்டவர் இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சம்பவிக்குமா? அவர் ஏன் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு? ஏன் இதை பார்க்காமல் இருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, ஆமே 7 வருஷம் ஐயோ நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், 7 வருஷம் நாங்கள் கைவிடப்பட்டிருக்கிறோம், அவர் ஏன் எங்களை விசாரிக்காமல் இருக்கிறார்? லிசன், ஐயோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமே 7 வருஷம் அவங்களுடைய எல்லா நன்மைகளையும் வாசிக்கலாம். 2வது வசனம் வாசிக்கலாம். அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் மீதியானியர்கள் கொண்டு போனாங்க. வாசிக்கலாம். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால், மீதியானியருடைய கை இஸ்ரவேலின் கையிலே பலத்து கொண்டபடியினால், இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள், அடைக்கலங்களாய் மாற்றிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இவங்க சுதந்திரிக்க வேண்டிய இடத்துல, இவங்க இருக்க வேண்டிய இடத்துல ஆமா இன்னைக்கு மீதியானியர்கள் வந்து தேசத்தை நிரப்பி விட்டார்கள். இவங்க இப்ப குந்துகளிலேயும் குழிகளிலேயும் கெவிகளிலேயும் குழிகளிலேயும் தஞ்சம் இருக்கிறார்கள். லிசன், நீதாய ஆளணும், உன்னை ஆளுறதுக்கு தான் ஆண்டவர் அங்க கொண்டு வந்தாரு. இப்ப இவங்க சொல்றாங்க, நீர் எங்க கூட இருந்தா எங்களுக்கு இது நடக்குமா? நாங்க இருக்க வேண்டிய இடத்துல அவங்க நல்ல வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க நல்ல பங்களாவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நாங்களோ கெவிகளிலும் குகைகளிலும் குழியிலும் ஒளிஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. 7 வருஷத்துக்கு பிற்பாடு, 7.5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தேவன் நியாயம் விசாரிக்க இறங்கினார். அல்லேலூயா. தேவன் அவர்களை விசாரிக்கும்படி தேவன் இறங்கி வந்தார். அல்ல கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஏன் தேவன் எங்களை நோக்கி பார்க்காமல் இருக்கிறார்? எவ்வளவு ஆராதிக்கிறோம், எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு தேவ சமூகத்தில் ஓடுறோமே, ஏன் ஆண்டவர் என் வியாதிக்கு ஒரு மாற்றத்தை தராதபடி ஏன் நோக்கி பார்க்காமல் இருக்கிறார்? என் பிரச்சனை மட்டும் ஏன் தேவன் நோக்கி பார்க்காமல் இருக்கிறார்? எல்லாருக்கும் தேவன் இறங்குகிறாரே, ஏன் தேவன் எங்களுக்கு இறங்காமல் இருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க. ஆமென். கிதியோன் கேட்டான், நீர் எங்க கூட இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா? காலையில் ஒரு தம்பி எனக்கு களக்காட்டிலேருந்து அம்பாசமுத்திரத்திலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தான். சொன்ன பிரதர், ஆமே என்ன சபையில் ஆண்டவர் புறஜாதிகளுக்கு அற்புதம் செய்கிறார், அங்கே வருகிற ஆண்டவர் யார் என்று தெரியாத நாத்திகர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஆனால் விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு தாமதமாகிறது. ஏன்? சபையில் பாரம்பரியமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது. ஏன் பிரதர்? அல்லேலூயா. நான் 7 காரியங்களை அவனோட காலையில் ஃபோனில் விளக்குனேன். தம்பி, ஆண்டவரை தெரிந்து கொண்டவங்களுக்கு அற்புதம் நடக்கிறது ஏன் லேட் ஆகுது? ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்ட பிள்ளைங்களுக்கு ஏன் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு இவ்வளவு தாமதம் என்று சொல்லி 7 காரியங்களை அவனுக்கு ஃபோனில் விளக்கின போது, அவர் ஊழியக்காரனாக இருந்தனால, பிரதர் காலையில் என் கண்ணை திறந்து கொடுத்துட்டீங்க, நாம ஊழியமே வெறுத்து போய் மனம் துவண்டு போய் உட்காந்துருந்தேன். நானும் அப்படி தப்பா இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல முடியல, ஆனால் அப்படி சொல்லிட்டேன். அல்லேலூயா. மனசில் நினச்சிக்கிட்டு சொன்னேன். ஆமே அவன் சொன்னேன். அவன் சொன்ன போது சொன்னான், பிரதர் அவங்களுக்கு அற்புதம் ஏன் நடக்கலை? அவங்க ஜெபம் ஏன் கேட்கப்படாமல் இருக்கிறது? அல்லேலூயா. ஆண்டவர் யார் என்று தெரியாத நாத்திகர்களுக்கு வரும்போதே ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. ஆனால் பாரம்பரியமாக உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அவங்களுக்கு விடுதலை இல்லை, நோயிலிருந்து விடுதலை இல்லை, சாபத்திலிருந்து விடுதலை இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, அவங்க மறுபடியும் அடிமைகளாக இருக்கிறார்கள். எத்தனை ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நியாயம் விசாரிக்கும்படி இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எங்களை மட்டும் நோக்கி பார்க்காமல் இருக்கிறாரு? ஏன் ஆண்டவர் எங்களை மட்டும் பார்க்காமல் இருக்கிறாரு? சத்துருக்களுக்கு முன்னாடி தேவன் உன்னை விசாரிக்க போகிறார். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது ஒன்று மட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் விசாரிப்பார். நீ தேவ பிள்ளையானால் அவருடைய நாமம் உன் மேலே தரித்திருக்கிறதுனால, அவருடைய நாமம் உன் மேலே முத்திரையை போடப்பட்டிருக்கிறபடினால் அவர் உனக்கு நியாயம் விசாரிக்க போகிறார். அல்ல கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமே. அமெரிக்காவில் அரபி நாட்டில் ஆமென் அல்லேலூயா, ஒரு மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அந்த மனிதனுடைய வீட்டுக்கு வேலைக்கு போனவன் வடபழனியிலிருந்து போனான். சென்னையில் வடபழனியிலிருந்து வேலைக்கு போனான். வேலைக்கு போகும்போது அவன் ஆண்டவருக்காக அவன் வைராக்கியம் பாராட்டின ஒரு மனிதன். அந்த சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவர் கொண்டு போகிற வழியில் என்னை கொண்டு போய் தேவன் என்னை விசாரிக்க வேண்டிய இடத்தில் விசாரித்து தேவன் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி வடபழனியிலிருந்து ஒரு மனிதன் அவன் அரபி நாட்டுக்கு போனான். அரபி நாட்டிலிருந்து போய் அவன் போன ஊழியத்தை நம்பி போகிறான். ஆண்டவர் எனக்கு அங்கே ஊழியம் தருவார்னு அவன் போனது ஒரு அரபி வீட்டில் வேலை சேர்த்துட்டாங்க. அரபி
அரபி வீட்டில் பாத்திரம் கழுகுறான், வீடு துடைக்கிறான். அப்பமெல்லாம் ஆண்டவர் கேட்குற, ஆண்டவரே ஊழியம் எப்பப்பா எனக்கு தருவீங்க? ஆண்டவர் சொன்னார், மௌனமாயிரு. ஒரு நாள் அந்த அரபி வீட்டை தொடச்சு உள்ள போன அந்த வடபழனியை சார்ந்த அந்த மனிதன் அந்த அரபி வீட்டுக்குள்ள போய் ஒரு அறையை திறந்த அரபி மனைவி காட்டினாள். அந்த அறையில் 2 கைகளும் தளர்ந்தவனாய் 2 கால்களும் தளர்ந்து போய் ஒரு மனிதன் கோமா நிலையில வாயிலிருந்தாமே சலுவை பாய்ச்சிட்டு படுத்திருக்கிறான், துப்பலெல்லாம் தப்பி படுத்திருக்கிறான். உடனே அந்த மனைவிட்ட கேட்டாயம்மா இது யாருன்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, இதான் என்னுடைய புருஷன், 35 வருஷமா அவன் அரபி நாட்டுக்கே ஒரு பெரிய பிரதானி படுத்திருக்கிறாரு, அவரை யாரால எழுப்ப முடியலன்னு சொன்ன போது இவன் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான், தேவன் என்னை விசாரிக்கிற நாள் வந்தாயிற்று. ஆமே, நான் வந்தது வேலைக்கு வரல, வீடு துடைக்க வரல, என்னை விசாரிக்கிற காலத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்துட்டாரு. ஐயோ வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அந்த அம்மாட்ட சொன்னா, இந்த காஃபியை என் கையில் கொடுத்துட்டு நீங்க போங்கன்னு சொன்னா, இவன் ரூமை பூட்டிட்டு காஃபியை கையில் எடுத்துட்டு 3 நிமிடங்களுக்கு அவன் கண்ணீர் விட்டு ஜெபித்தான். இப்ப இந்த அரபி எழும்பணும், இப்ப இந்த அரபி மேல உடைய வல்லமை இறங்கணும், இந்த அரபி மேல உடைய அக்கினி அவன் வெளிப்படணும், என்னை கொண்டு வந்தவனுடைய விசாரணையை இங்க இருந்து தேவன் ஆரம்பிக்கணும்னு சொன்னான். ஐயோ வைத்தாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காஃபியை கொடுத்துட்டு அவன் கதவை திறந்து வெளியே வந்தான். அவன் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறான். அரபியினுடைய மனைவி வந்தாள். 35 வருஷம் படுத்திருந்த ஒரு அரபி இப்ப படுக்கையில் எழும்பி உட்கார்ந்திருந்து அவன் தன் சரீரங்கள் எல்லாம் தடவி கொண்டிருக்கிறதை கண்டான். ஐயோ வைத்தியராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் அநேக சத்துருக்களாலே நொறுக்கப்பட்டவன். இவன் சத்துருக்களுடைய பயங்கரமான பீடனத்தினாலே இவன் சென்னையிலிருந்து தப்பி ஆண்டவர் அவனை எங்க கொண்டு போகிறார்? அவன் சத்துருக்களுக்கு முன்னாடி தேவன் அவனை விசாரணைக்காரனாய் தேவன் வைத்தார். ஐயோ வைத்து நல்ல ஒரு ஆமென் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் லிசன் தேவ ஜனமே, உன்னை விசாரிக்கிற காலம் வந்தாயிற்று. உன் சத்துருக்களுக்கு முன்னாடி உன்னை விசாரணை பண்ணுகிற ஒரு நேரம் வந்தாயிற்று. ஹல்லேலூயா. என்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு சொல்லி நீ தனிமையில் நின்று வாடினது வசங்கினது கண்ணீர் வடித்ததும் போதும். உன்னை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். நேபுகாத்தின் ஆவியை கொண்டவர்கள், நேபுகாத்து நேச்சருடைய ஆவியும் தரிசனத்தை கொண்டவர்கள் மறந்து போய் நசல் கொண்டதை விட்டு விட்டார்கள். குறை உள்ளதை விட்டுட்டு போயிட்டாங்க, நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற குறை நிமித்தம் தான் கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நல்லதெல்லாம் எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் நல்லது எல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. நசல் கொண்டதை தான் என் தேவனுக்கு வேணும். நீங்கள் ஒருவேளை யாரோ ஒன்று ஏதோ ஒன்று குறையோடு கூட ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒன்று குறையோடு கூட இருக்குதுன்னு சொல்லி அதை தேவன் விசாரிப்பாராங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கலாம். அல்லேலூயா. நசல் கொண்ட ஒன்னியை தான் என் ஆண்டவருக்கு வேணும். நசல் கொண்டிருக்கிற ஒன்னியை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. கிதியோன் சொல்கிறான், நானோ மனோசையில் நான் என் குடும்பமும் எளியவர்களாக இருக்கிறோம், சின்னவங்களாக இருக்கிறோம். எப்படி இந்த மனோசையிலேருந்து நாங்கள் போய் மீதியானியரை முறியடிப்போம்? ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் கிதியோன் சொல்கிறான், நான் பலவீனன் ஆண்டவரே, நான் பலவீனன் ஐயா. எனக்கு ஒரு பிரச்சனை பின்னாடி இருக்குது, எனக்கு ஒரு போராட்டம் பின்னாடி இருக்குது, எனக்கு ஒரு உபத்திரம் பின்னாடி இருக்குது. நான் நசல் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீ நசல் கொண்டிருக்க நீ சொல்ற, குறை இருக்கு நீ சொல்ற, என்னையால் போக முடியாது, எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்ற. ஆனால் ஆண்டவர் உன்னை விசாரிக்கிற காலம் வந்தாயிட்டு. நீ எழும்பு. நியாய விசாரணைக்காக ஆண்டவனை மீதியானியரின் தேசத்துக்கு, மீதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலர்களை விடுவிக்க முடியும் தேவன் அவனை விசாரிக்கும்படி அனுப்புகிறார். அதுக்கு கிதியோன் என்னப்பா சொல்றான்? 15வது வசனத்தில், அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனோசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. மனோசேயில் என் குடும்பம் ரொம்ப சின்னது. உங்க ஊர்ல நீங்க தான் சின்னவங்க. ஐயா பிரதர் அண்ட் சிஸ்டர், நீ யாருக்கும் வேண்டாம். உன்னை எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க. எனக்கு ஒண்ணு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. உன்னை தான் ஆண்டவர் சொல்றாரு. கிதியோன் சொல்றார், நானும் என் குடும்பமும் மனோசேயில் மிகவும் எளியவர்கள். என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், நான் எல்லாரிலும் சின்னவனாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன். எஸ், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை நீ முறியடிக்கிறது போல நீ மீதியானியர்களை முறியடிப்பாய். அல்லேலூயா. இவன் சொல்றான், நான் பலவீனன். இவன் சொல்றான், என் குடும்பத்தில் நான் மட்டும் தான் இருக்கிறேன். இவன் சொல்றான், நாங்க தான் இந்த ஊர்ல நாங்க ரொம்ப சின்னவங்கன்னு சொல்றான். எங்க வீடு ரொம்ப சின்ன வீடுங்கிறான். ஆண்டவர் சொல்ல, ஒன்னியதான் அவன் விசாரணைக்காரனாய் கொண்டு போகணும். ஐயோ வைத்து ஆமென் சொல்ல மாட்டேங்களே. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களை தேவன் விசாரணைக்காய் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை கொண்டு தான் தேவன் மீதியானியர்களை கையிலிருந்து இஸ்ரவேலர்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். ஆமென்.
உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, உனக்குள்ள ஒரு பவர் இருக்குதுங்கிறத மட்டும்தான் அந்த வார்த்தையை நான் விளங்க பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டேங்களே? உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அந்த பலவீனம் தான் அவன் சொன்னான். நான் பலவீனே அப்படின்னா ஆண்டவர் சொன்னார் நீ பலவான்னார். அல்லேலூயா. நீ ஒரு ஆளை முறியடிக்கிறது போல நீ அவர்களை முறியடிப்பா. ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு உன் வியாதியை விசாரிக்க போகிறார், கர்த்தர் உன் பிரச்சனையை விசாரிக்க போகிறார், ஆண்டவர் சூழ்நிலையை விசாரிக்க போகிறார். ஆண்டவர் யார் நடுவில் ஆமை உன்னை விசாரித்து உன்னை நீதிமான் என்று நிலைநிறுத்தணுமா தேவன் அங்கே உன்னை காட்டப் போகிறார். ஐயோ வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் விசாரணை செய்ய போகிறார். ஆண்டவருடைய விசாரணை உன் குடும்பத்தின் மேல் ஆரம்பிக்க போகிறது. ஒருவேளை உனக்கு விரோதமாக யாரோ ஒருவர் கூட்டம் கூடிட்டாங்க, ஒருவேளை யாரோ ஒருத்தர் என் குடும்பத்தை எழும்ப விடாதபடி பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தங்க ஆமை எங்கள் பிள்ளைகளெல்லாம் இல்லாமக்கிட்டாங்க. ஆண்டவர் நியாய விசாரணை ஆரம்பிக்க போகிறார். அடுத்தருடைய விசாரணை அதன் மேலே தேவன் ஆரம்பிக்க போகிறார். ஆமை பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவன் விசாரிக்க போகிறார். அதனால உனக்கு ஒரு குறைவும் இனி இல்லை, இனி உனக்கு ஒரு குறையும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் விசாரணை தேவன் ஆரம்பிக்கிறார். அவர் கர்த்தரானபடினால், அவர் தேவனானபடினால் அவர் விசாரிக்க போகிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் விசாரிக்க யாரும் இல்லை. எனக்கு இந்த காரியத்தை விசாரிச்சு ஒரு நியாயம் சொல்ல மாட்டாங்களா? இல்லை இந்த காரியத்துக்கு யாராவது எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்களா? ஜட்ஜி இறங்கி வந்துட்டார், பிறகு ஜட்ஜ்மெண்ட். ஐயோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இதோ நியாயாதிபதி வாசல் அண்டையிலே வந்து நிற்கிறார். உனக்கு உன்னை விசாரணை பண்ணும்படி, உனக்கு ஒரு விசாரணை செய்யும்படியா நீ வாயை பூட்டிட்டு இருக்க தயார்னா கர்த்தர் விசாரணை ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற ரகசியம் புரியுது? எத்தனை பேருக்கு நான் சொல்ற ரகசியம் புரியுது? எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் விசாரிக்க யாரும் இல்லைன்னு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க? டிவியில் இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறேன், விசாரிக்க யாரும் இல்லை என்று சொல்லுகிற உங்களையும் பார்த்து ரேமாவா சொல்லுகிறேன், அடுத்த இந்த நாளிலே இந்த டிவி லைஃப் கூட உங்களை தேவன் விசாரிக்க போகிறார். எதிலெல்லாம் எனக்கு ஒரு விசாரணை வேணுமோ, எதிலெல்லாம் என்னை விசாரிப்பார் அத்து போயிருக்கிறனோ, அதெல்லாம் தேவன் எனக்கு ஒரு விசாரணை தேவன் எனக்கு தரப்போகிறார். லிசன். ஹல்லேலூயா. விசாரணை பண்ணுறதுக்கு ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒருத்தங்க வந்தாங்க, பிரதர் எனக்கு எதிரே அகெயின்ஸ்டாக இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த சாட்சிகளுக்கெல்லாம் பைசா கொடுத்துட்டாங்க. லட்சக்கணக்கில் காசு கொடுத்து எனக்கு எகெயின்ஸ்டாக அவங்கெல்லாம் எழும்பி எனக்கு போகிறாங்க. இது வரைக்கும் எனக்கு சாதகமாக இருந்தாங்க. அந்த விட்னஸ் அவங்ககிட்ட போயிட்டுன்னா எனக்கு ஃபெயில் தான், நான் அந்த விஷயத்தில் தோக்கடிக்கப்பட்டுருவேன். இந்த 3 பேரை அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அவங்க நேற்று வரைக்கும் நல்லா பேசுனாங்க, இன்றைக்கி நேராக மறிஞ்சு பேசுகிறாங்க. அவங்க மறியலாம், நீ கொடுத்த பணம் ஒரு வேளை மாறி போகலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் மாற்றம் இல்லாத ஒரு கர்த்தர் உனக்கு விசாரணை செய்ய போகிறார். அவர் மாறாத ஒரு தெய்வம். அல்லேலூயா. ஐயோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டோம். உலகக்காரனை நம்பி காசை கொடுத்து ஏமாந்துட்டு உட்காந்துட்டே இருப்போம். அல்லேலூயா. அல்ல கையை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே எனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், சிலுவையிலே இரத்தத்தையே எனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம்,
இங்கும் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், இங்கும் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாரும் நம்மை மறந்துடலாம், எல்லாரும் நம்மை மறந்துடலாம். மாற்றமில்லாத ஒரு மறக்காத ஒரு தெய்வம் நம்மை விசாரிக்கும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நான் உங்களுக்கு விசாரணை பண்ணதுக்கு வந்தா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி விசாரணை பண்ணுவேன். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜட்ஜை கூட்டிகிட்டு போனால் அவர் உங்களுக்கு தெரிஞ்ச அவருக்கு தெரிஞ்ச மாதிரி விசாரணை பண்ணுவார். ஒருவேளை ஒரு லாயரை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவார். ஆனால் என் தேவன் யாருக்கும் பட்சபாதம் இல்லாத தெய்வம், அவர் யாருக்கும் பட்சபாதம் காட்டாத தெய்வம், அவர் யாருக்கும் பட்சபாதம் காட்டாத ஆண்டவர். அவர் விசாரிக்கும்படி இன்றைக்கு இந்த ஹாலுக்குள்ள ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். ஐயோ வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இந்த ஹாலுக்குள்ள அவர் விசாரணை செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறார். நீங்க எல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் உங்க சத்துருக்களோட ஆண்டவர் விசாரணை ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஏழையா இருக்கிறேன் என்று ஏழையை கொள்ளையிடாதே, கர்த்தர் அவனுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. ஒருவேளை நீ ஏழைன்னு எல்லாரும் ஒடுக்கியிருக்கலாம். கிதியோன் சொன்னா, நானும் என் குடும்பமும் மனோசையில ஐயா மிகவும் எளியவர்கள், நான் பலவீனம் போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நோனியதான் அனுப்புறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போய் என் ஜனத்தை நியாயம் விசாரி. லிசன், தேவன் உங்களை தேடுகிறார். ஆண்டவர் உங்களை கொண்டு தான் விசாரணை பண்ணும்படி தேவன் தேடுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் என்னை தேடுறாருன்னு எத்தனை பேர் இந்த காலை மத்தியான வேளையில் ஆமை ஒன்னியத்தை ஆண்டவர் விசாரிக்கிறதுக்கு தேவன் தேடுறாருன்னு எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமை கேட்குறான், நீர் இருந்தால் எங்களுக்கு வாழ்க்கையில் இது நடக்குமா? நீர் எங்களுக்கு இருந்ததெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்குமா? எங்கள் பிதாக்களை ஓங்கி புயத்தினாலும் பலத்த கையினால் எங்கள் பிதாக்களை விடுதலைக்கு கொண்டு வந்தீங்கன்னு அவங்க சொன்ன கதையை நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் பிதாக்கள் சொன்னாங்க, எங்களை தேவன் எகிப்திலிருந்து ஓங்கிய கையினாலும் பலத்த கை கரத்தினாலும் ஆமே அவருடைய பலத்த புயத்தினாலும் எங்களை விடுதலைக்கு கொண்டு வந்தான்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த தெய்வம் எங்கே? எங்க பிள்ளைகள் எல்லாம் கண்மலையிலும் வெடிப்பிலும் குழியிலும் குகையிலும் இருக்கிறாங்க. தெய்வம் எங்கன்னு கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு விசாரித்து நீதி சொல்லும்படி தேவன் உன்னை தேடுகிறார். விசாரித்து நீதியை சொல்லும்படி இந்த மதியான வேளையில் தேவன் உன்னை தேடி வந்திருக்கிறார். உன் சத்துருக்களுக்கு முன்னாடி தேவன் நியாயம் செய்யும்படி ஒரு கிதியோனை தேடி வந்திருக்கிறார். பலன் இழந்து வந்திருக்கிறேன், நசல் கொண்டு வந்திருக்கிறேன், குறைவோடு வந்திருக்கிறேன். நான் போன ஜனங்களை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, நான் போன ஜனங்களை நீ நம்ப மாட்டாங்களே, நான் போன ஜனங்களை நீ ஏற்றுக்கிடவே மாட்டாங்களே. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள். தூங்குறவங்க அவங்கள பார்த்து ஒரு இழுப்பு இழுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். தூங்குறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நான் சொன்னது எல்லாருடைய கையை பிடிக்க சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், கொஞ்சம் நல்லா இழுங்க பார்க்கலாம். அங்கே இங்கே பிடிச்சி இழுங்க பார்க்கலாம். 2 இழுப்பு அங்கிட்டு இங்கிட்டு இழுங்க பார்க்கலாம். பெரிய ஆள் சின்ன ஆள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். தேவ சமூகத்தில் எல்லோரும் ஒன்று தான். ஆமாம், ராஜாவும் கிடையாது, பிரபுவும் கிடையாது, மந்திரியும் கிடையாது. இங்கே வந்து எல்லோரும் ஒன்று தான். அல்லேலூயா. என் பரலோக ராஜாவுக்கு முன்னாடி எல்லோரும் ஒன்று தான். ஆமே. அவங்க மறுபடியும் அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க. ஆமே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு, இந்த பலத்தோட போ, அந்த பலத்தோட போ. கர்த்தர் ஒன்னிய கொண்டு தேசத்தை ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. நீ நசல் கொண்டதுன்னு சொல்லலாம், நீ குறை உள்ள ஆத்துமான்னு சொல்லலாம், என்கிட்ட நிறைய குறை இருக்குன்னு சொல்லலாம், ஐயோ இவனான்னு சொல்லலாம், ஐயோ என்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்கு இன்னும் ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் வரல, நான் எப்படி மற்றவங்க போக முடியும்? உன்னை தான் தேவன் தேடுகிறார் விசாரணை செய்யும்படி. அல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்னாடி உன்னை விசாரிக்கிற தேவன் உன்னையே தான் தேடுறாரு. எல்லாரும் என்னன்னு சொன்னா நம்ப மாட்டாங்களே. நீ பேச ஆரம்பி, ஆமே, நீ சொல்ல ஆரம்பி. உன் வார்த்தைக்கு மேல ஆமே ஒரு அதிகாரம் வெளிப்படுறதை நீ பார்க்க போகிறாய். லிசன். ஆமே, ஐயோ வைத்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம நாட்டு தமிழில் சொன்னால் சிலருக்கு கட்டை மட்டும்தான் அங்கே இருக்குது, ஆவியெல்லாம் எங்கேயோ போயிருக்குது. பக்கத்தில் சொல்லுங்கள், கட்டை தான் இருக்குது, கட்டை தான் இருக்குது, ஆவியெல்லாம் எங்கேயோ போயிட்டு. அல்லேலூயா. മലയാളത്തിൽ പറഞ്ഞാൽ നിങ്ങളുടെ ശരീരം മാത്രം ഇവിടെയാണ്, പക്ഷെ നിങ്ങളുടെ ആവിയും ആത്മാവും എവിടെയാണ്ട് പോയി. அல்லேலூயா. தேவஜனமே, ஒன்னியத ஆண்டவர் தேடுகிறார். அவன் சொல்றான், நான் குறைன்னு சொல்றான். அவன் நசல் கொண்டதெல்லாம் நேபுகாத் விசாரிக்காம விட்டுட்டான். நேபுகாத் ராஜா நசல் கொண்டதை விட்டுட்டு போயிட்டாரு. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான். குறை இருந்தா எல்லாரும் குத்தி பேசுற உலகம், குறை இருந்தா சுட்டி காட்டுற உலகம், குறை இருந்தா இனி இதுக்கு ஆகாதுன்னு சொல்ற உலகம். ஆனால் அப்படிதான் நேபுகாத் நேச்சர் பண்ணினா, ஆனை ஆண்டவர் நசல் கொண்டதை தெரிந்து கொண்டார்.
அல்லேலூயா. நான் சொல்ற ரகசியம் புரியுதா பிரதர் அண்ட் சிஸ்டர்? ஒரு அம்மா அந்த கூட்டத்தில் வந்திருந்தவங்க சொன்னாங்க, ஆமே பிரதர், என் மகளுக்கு நான் விஷம் கொடுக்கறதுக்கு வந்திருந்தேன். இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு அவள் பண்ண வேலைக்கு அவளுக்கு போய் சாப்பாட்டில் விஷம் கொடுத்துருந்தேன், ஸ்லோ பாய்சன், கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கொண்டுறேன்னு நினச்சி வந்தேன். அன்னைக்கு தான் உங்கள் வார்த்தை ஆமே பலமாய் கர்த்தருடைய வார்த்தை இறங்கி வந்தது. ஆமே அதை நான் தெரிஞ்செடுத்திருக்கிறேன், அதை எனக்கு வேண்டியதா நான் உபயோகப்படுத்தேன், கையில் விட்டுருன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு படி ஒப்பு கொடுத்தேன். அன்னைக்கு என் முடிவை மாற்றினேன், இல்லைன்னா ஒரு கொலைகாரி ஆகியிருப்பேன். நிச்சயமாக யாருக்கும் தெரிஞ்சிருக்க நான் கொலை பண்ணியிருந்தேன். என் பிள்ளை வித்தின் ஆமே ஒரு 3 மாதத்தில் செத்தே போயிருப்பா. ஆனால் நசல் கொண்டதை கொல்லதுக்கு நீ துடிக்கும் போது நசல் கொண்டதை நல்லதாக உருவாக்கி விசாரிக்கிறதுக்கு என் தேவன் தேடுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாரோ குறை உள்ளவங்களா, ஒருவேளை ஒன்று எல்லாரும் குறை பேசுகிறாங்களா, நான் தான் குறை கேட்குறேன்னு சொல்லு. நீ குறை கேட்கறது நல்லது, உனக்கு வெற்றி படிகள் தீர்மானிக்கப்பட்டாயிற்று. நீ வெற்றியின் படியில் ஏறப்போகிற, குறை கேட்காதது ஒன்றும் போகாது. அல்லேலூயா. எல்லா கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவஜனமே, நீ எல்லாரும் நசல் கொண்டது குறை உள்ளவன் சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நியாயம் விசாரிக்க தவறின நேபுகாத்நேச்சர் தேசத்தை ஆண்ட ஆமே ராஜா, ஆமே அந்த ராஜாவே எல்லாத்தையும் மறந்துட்டு போன போதும் ஆண்டவர் விசாரிக்கும்படி வந்தார். அவர் உங்களை விசாரிக்கிறார். அல்லேலூயா. ஐயோ வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடினா எல்லாத்தையும் இன்னைக்கு அவர் மேல வச்சுட்டு நீங்க சந்தோஷத்தோட போகலாம். உனக்கு சத்துருக்களோட பாமே உனக்கு விசாரணை இருக்குது, உன் விசுவாசத்துல உனக்கு விசாரணை இருக்குது. பரிசுத்த நீ பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவில ஒரு விசாரணை இருக்குது. ஆமென். கையை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமென். வேண்டாம் வேண்டாம், கை எடுத்துருங்க பார்க்கலாம். கன்னத்திலேருந்து கையை எடுத்துருங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆமென். நல்ல கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நசல் கொண்டது குறை உள்ளது இவன் வேண்டான்னு சொல்றான். இவன் இது குறை உள்ளதெல்லாம் தேவ சமூகத்தில் வேண்டான்னு சொல்றான். ஆனால் அவன் குறை உள்ளதை தேவன் தெரிந்து கொண்டா அவனைத்தான் மீதியானியர்களை ரட்சிக்க முடியும், மீதியானியர்களை விடுதலையாக்கும்படி தேவன் அவனைத்தான் தெரிந்து கொண்டார். இப்போ அந்த கிதியோனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போகலான்னு சொல்றான். ஆமே 11 ஆமே 10 11 12 வசனங்களில் 13 வசனங்களில் அவங்க புலம்பி அழுகிறாங்க. ஐயோ, எங்கள் பிதாக்கள் உண்மை குறித்து இப்படி சொன்னாங்களே, எங்கள் பிதாக்கள் உண்மை குறித்து இப்படி எல்லாம் பெருமை பேசினாங்களே, உம்முடைய ஆமே வல்லமை குறித்து எங்களுக்கு சொன்னாங்களே, இப்போ அந்த வல்லமை எங்கே? ஆராதனையில் வல்லமை இல்லை, நான் போகிற கூட்டங்களில் வல்லமை இல்லை, ஆமே நான் கேட்குற பிரசங்கத்தில் வல்லமை இல்லை, நான் போகிற ஜனங்கள் மத்தியில் வல்லமை இல்லை, எல்லாம் பிரச்சனை தான் வருது. பிரச்சனை கண்டு நீ சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் காதலையும் கழுத்துலையும் போட்டிருக்கிற கம்மலெல்லாம் செயின் எல்லாம் கழுத்தி காணிக்கையாக கொடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் மின்னது காரணம், அது காதலையும் கழுத்துலையும் எல்லாம் மின்னுதே, அது மின்றதுக்கு காரணம் ஆமே தட்டான் கையில் ஒரு நாள் அதை எடுத்து தீக்கும் தட்டானுக்கு எடுத்து தட்டானுடைய ரூபம் தெரிகிற வரையிலும் அது அடிக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. அவன் முகம் தெரிகிற வரைக்கும் அதை அடித்தானா, அதை நல்லா பிக்கும்போது தீயில போட்டு அதை பழுப்பிச்சு எடுக்கும்போது அவன் முகம் தெரிகிற வரைக்கும் அதை அடித்து பழுப்பிச்சானா. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சாயல் உன்னில் தெரிகிற வரையிலும், கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு உன்னில் வருகிற வரையிலும் எல்லாரும் உன்னை கொட்டுவாங்க, சோர்ந்து போயிடாத. எல்லாரும் உன்னை குறை சொல்லுவாங்க, சோர்ந்து போயிடாத. எல்லாரும் உன்னை அடிப்பாங்க, சோர்ந்து போயிடாத. ஏன்னா உனக்குன்னு ஒரு நிச்சயமான பந்தயத்தின் பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தான் எல்லாம் காலை வாரி போடுவாங்க, இங்கே எல்லாம் வட்டி இழட்டுவாங்க, இங்கே எல்லாரும் ஆமே முன்னாடி போகிறவனை பிடிச்சி பின்னாடி போடுவாங்க, உன்னை ஓடக்கூடாது நிறைய பேர் உன்னை டிலே பண்ணுவாங்க. ஆனால் உனக்குன்னு வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை மட்டும் பாரு, இதெல்லாம் உதறி தள்ளு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் உதறி தள்ளிட்டு உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளை மட்டும் பாரு. ஏற்கனவே சபையில் பேசியிருக்கிறேன், நீ நிற்கிறது ஒரு பந்தய சாலை, ஆமே ஒரு கிரவுண்டில் நிற்கிற, ஆமே பந்தய பொருளை பெறுகிறதுக்கு போராடுகிற ஒரு போராட்ட கூட்டத்தோடு நீ நின்றுட்டு இருக்கிற. இங்கே உன்னை முன்னாடி போகிறவனை பின்னாடி இழுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் பின்னாடி வருவாங்க, ஆமே முன்னாடி போகிறவனை காலை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க. சோர்ந்து போயிடாத, உனக்கு முன்னாடி வைக்கிறத மட்டும் பார்த்து ஓடிக்கிட்டே இரு. லிசன். ஹல்லேலூயா. உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருள் அதை மட்டும் பெறத்தக்கதாய் ஓடுங்க. அல்லேலூயா. இங்கே காது கொடுக்காத, காதே கேட்காத, காது கேட்டாலும் செவிட மாதிரி இருந்துட்டு ஓடிடு. அல்லேலூயா. ஏன்னா தேவனோட சத்துருக்களோட அவர் விசாரணை பண்ண போகிறார். அல்லேலூயா.
நீ போராடி சண்டை போட்டு கோபத்தில் இருக்கீங்க, எத்தனை வருஷமாக கோபத்தில் இருக்கீங்க, எத்தனை வருஷமாக பகையாயிட்டீங்க. நாங்கள் போய் விசாரிச்சுட்டு வரோம், யாரெல்லாமே விசாரிக்க அனுப்பணும், விசாரணை பண்ணிட்டு மறுபடியும் சண்டை, குடும்பமே ரெண்டாக பிரிஞ்சிருக்குது. குடும்பமே இன்னும் ஒன்று சேராதுங்கிற அளவுக்கு எத்தனையோ பிரிவுகளை சந்திச்சிருக்கிறோம். இன்னைக்கு நீ ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஒப்பு கொடு. கர்த்தர் உன் சத்துருக்களை நியாயம் விசாரிக்க போகிறார் இன்னைக்கு. அல்லேலூயா. இந்த ஹாலில் இருந்து, இந்த ஸ்டேஜில் இருந்து உன்னை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், அடுத்த மாதத்தில் இன்னைக்கு இந்த 1ஆம் மணி 2ஆம் மணி வேளையிலிருந்து கர்த்தர் உன் வீட்டுக்கு நியாயம் விசாரிக்க போகிறார். உன் பிரச்சனையில் கர்த்தர் நியாயம் விசாரிக்க போகிறார். உன் விஷயத்தில் கர்த்தர் நியாயம் விசாரிக்க போகிறார். அல்லேலூயா. மாமியார் மருமகளை குற்றம் சொல்லியிருந்தாலும், மருமகள் மாமியாரை குற்றம் சொல்லியிருந்தாலும், 2 பேரும் பிரிந்திருந்தாலும் என்ன ஒரு மாதிரி பார்க்குங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு சோறை கொடுக்காம அவங்கள அப்படியே கொன்றுங்க. அப்படியா? கர்த்தர் நியாயம் விசாரிக்க போகிறார். நீ உன் பொறுமைக்கு கர்த்தர் நியாயம் விசாரிக்க போகிறார். உன் பொறுமைக்கு தேவன் நியாயம் விசாரிக்க போகிறார். மௌனமாயிரு. உன்னைய குறித்து உலகம் முழுதும் குற்றம் சொல்லிச்சா, ஒரு நாள் உலகம் முழுதும் உன்னைய குறித்து புகழ்ந்து பாடும். ஏன்னா உன்னை உலகம் மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. எல்லாரும் உன்னை குற்றம் சொல்லுவாங்க. பச்சை மரத்துக்கு இந்த கெதினா, பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா, பட்டை மரமாகி உங்களுக்கு என்ன பாடும்? உன்னை குறித்து எல்லாரும் பேசுறாங்களா, அடிக்கிறாங்களா, சகிச்சுக்க. அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் எல்லாரும் யாரும் பெற முடியாத ஒரு மேன்மையில பிரதர் அண்ட் சிஸ்டர் உன்னைய தேவன் கொண்டு நிறுத்த போகிறார். அல்லேலூயா. ஒரு மேன்மை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்பர் 2, வேகமாக ஆதிகாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், அதனை தொடர்ந்து என்னோட வாசிக்க கேட்கலாம். அதனுடைய 1-2 வசனங்களை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த விசுவாசத்தில் விசாரணை. நம்பர் 1 சத்துருக்களோடு விசாரணை. நம்பர் 2 ஆமென். நம்பர் 2 விசுவாசத்தின் மேல் விசாரணை. வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் தேவஜனமே அவனை தகன பலியிடு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம். நமக்கு எல்லாரும் இந்த வேத வசனம் தெரிஞ்சிருக்கிறனால நான் ரொம்ப வசனத்தை வாசிக்க போல அதனுடைய காரியங்களை மட்டும் சொல்லி வேகமா உள்ள போய். அல்லேலூயா. 2வது விசுவாசத்தின் மேல் ஒரு விசாரணை. எல்லா விசாரணையும் வெளியரங்கமாக இருக்காது. ஆண்டவர் விசாரிக்கிறது எல்லாமே உள்ளரங்கமான விசாரணை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் விசாரிக்கிறது எல்லாமே உள்ளரங்கமா. விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனும் புறஜாதிகளை இழுத்து கொண்டுகிற அளவுக்கு பெரிய செல்வத்தில் சீமான் என்று சொல்லுகிற ஆபிரகாமை தேவன் விசாரித்தார். விசுவாசத்தில் விசாரணை. அல்லேலூயா. அல்லேலூயா. 99 சாராளுக்கு குழந்தை, ஆபிரகாமுக்கு 100வது வயதிலும் அந்த குழந்தை எனக்கு பலியிடு என்று சொல்லுகிற ஒரு விசுவாச விசாரணை நடக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் இருந்த போதும் ஆபிரகாமை ஆண்டவர் விசுவாசத்தில் ஜட்ஜ்மென்ட் பண்றாரு, விசாரணை பண்றாரு. ஆண்டவர் ஆபிரகாமை விசாரணை பண்ணப்பா, உன்னுடைய ஏக சுதனும் ஏக புத்திரனும் ஏக குமாரனை கொண்டு எனக்கு பலி செலுத்து என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அல்ல கவனிங்க, இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். மொரியார் மலையிலே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பிடித்துக் கொண்டு ஒரு பக்கம் வேலைக்காரன், இனி ஒரு பக்கம் கழுத, இனி ஒரு பக்கம் பலி செலுத்துறதுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தத்தோடு எடுத்துக்கொண்டு போகிறான். சாராள் இடத்துல சொல்லி போகிறான், நாங்கள் அவ்விடம் மட்டும் போய் தெய்வத்துக்கு ஒரு பலி செலுத்தி மறுபடியும் திரும்ப வருவோம். ஐயோ, இது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும் பலி செலுத்த போகிறோம், மகன் திரும்ப வரமாட்டான்னு ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவன் மனைவியின் இடத்துல விசுவாசத்தில் அறிக்கை இடுகிறான், நான் போய் திரும்பி நானும் குமாரனும் திரும்பி வருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என் பிள்ளையினுடைய காரியத்தில் மனமிறங்காமல் இருக்கிறார். ஆண்டவர் இந்த விஷயத்தில் எனக்கு இன்னும் ஆண்டவர் பதில் சொல்லாமல் இருக்கிறாரு. ஆமாம், எவ்வளவோ விசுவாசத்தில் இருக்கிறேன், எவ்வளவோ ஆண்டவர் மேலே நம்பிக்கையோடு ஓடுறேன். ஆண்டவர் இந்த என் பிள்ளை காரியத்தில் இல்லை, என் மகனுடைய காரியத்தில் இல்லை, என்னுடைய இந்த காரியத்தில் ஆண்டவர் மனமிறங்காமல் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு விசுவாசத்தில் ஒரு விசாரணை இருந்தது. அல்லேலூயா.
அடுத்த பக்கத்தில் உங்கள் எப்படி சொல்லுங்கள், உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு விசாரணை இருக்குது. நீ ஏதோ சாதாரணமான ஒரு ஞானஸ்தானம், சாதாரணமான ஒரு சபை, சாதாரணமான ஒரு சத்தியத்துக்குள்ள நீ இல்லை. அதனால் உன் விசுவாசத்துக்கு ஒரு விசாரணை இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்துக்கு ஒரு விசாரணை இருக்குது. உனக்கு முன்னாடி மேடு வரலாம், பள்ளம் வரலாம், உனக்கு முன்னாடி குழிகள் இறங்கலாம். ஆனால் நீ ஓடுற ஓட்ட உன்னை கண்மலையின் மேலே கொண்டு போய் உன்னை நிறுத்துறதுக்கு, உன்னை குண்டுகளின் மேலே உன்னை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான் தேவன் அந்த பாதையில் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நான் ரேமாவா தீர்க்க தரிசனமா சொல்றேன், உனக்கு கொடுத்தது ஒன்னையும் ஒருவனும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோட எனக்கு தந்ததை யாரும் எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு தந்ததை? நான் பிரசங்கத்தில் நான் மேடையில் நிற்கிறேன், நான் சொல்கிறேன் எனக்கு தந்த எதையுமே நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆமென். நான் ஸ்கூலில் நல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். அல்லேலூயா. இன்றைக்கி தான் காமெடி பிளேயர் ஆகிட்டு, அன்றைக்கி நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தேன். ஆமென் சொல்லுவாங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நான் ஒன்று ஃபஸ்ட்டில் வரதுனால செகண்டாவது வந்துடுவேன். அல்லேலூயா. கோழி குண்டு விளையாண்டா கூட ஆமென் ஜெயிக்கணும் தான் விரும்புவேன். ஆமென். எனக்குள்ளதை யாருக்கு விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆமென் சொல்ல மாட்டேங்களே. எனக்கு ஒன்று கிடைச்சதை நான் யாருக்கும் கொடுக்க விரும்பவே மாட்டேன். அப்படி ஒரு முரட்டு விசுவாசம் எனக்கு இருக்குது. அல்லேலூயா. ஐயோ வைத்து ஆமென் சொல்ல மாட்டேங்களே. ஆமே. தன்னை பவுல் சொன்னா, என்னை 3ஆம் வரையிலும் எடுத்துக்கொள்ளப்படும் போது பவுல் சொன்னா, நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் சொன்னா, நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கூட சொல்லலை. நான் யோபுவை போல 23 நாட்கள் சவப்பெட்டியில் இருந்தாலும், யோபுவை போல ஆமை சரீரமெல்லாம் ஆமை பலவீனப்பட்டு 23 நாட்கள் எழும்ப படுக்க முடியாது. ஆமை படுத்த படுக்கையில் என் சரீரமெல்லாம் வளைக்கவும் நிமிக்கவும் முடியாது. 23 நாட்கள் படுத்த படுக்கையில் இருந்தேன். எல்லாரும் என்னுடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ கூட நான் ஆண்டவர்கிட்ட என்னை எடுத்துக்கங்கன்னு சொல்லலை. எனக்கு மறுபடியும் சத்துருக்கள் நடுவே நின்று வேலை செய்வதற்கு எனக்கு மறுபடியும் பலன் வேண்டும் ஐயா, எனக்கு மறுபடியும் என்னை உருவாக்கும் ஐயா, உங்களால் என்னை உருவாக்க முடியும் ஐயான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஒப்பு கொடுத்தேன். ஐயா வைத்து நல்ல ஒரு ஆமென் பார்க்கலாம். 23 நாட்கள் ஆமை மரணத்தினுடைய சவவாடை நடுவே, பணவாடை நடுவே ஆமை கிடந்த என்ன மறுபடியும் தேவன் ஒவ்வொன்றாய் உருவாக்க ஆரம்பித்தார். ஐயா வைத்து நல்ல ஒரு ஆமென் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உனக்கு விசுவாசத்தில் ஒரு பரீட்சை இருக்குது. எது உனக்கு முன்னாடி ரொம்ப நாள் விடுதலை இல்லையோ, ரொம்ப நாள் எனக்கு ஒரு மாற்றம் வரல, ரொம்ப நாள் இதில் எனக்கு ஒரு மிராக்கல் நடக்கல, ரொம்ப நாள் இதில் நான் எதிர்பார்த்திருக்கிறேன், நான் விசுவாசித்து விசுவாசித்து சோர்ந்து போயிட்டேன்னு சொல்றியோ, விசுவாசத்தில் ஒரு விசாரணை இருக்கிறது. லிசன், நான் சொல்கிற காரியம் எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாசத்தில் கர்த்தர் உனக்கு விசாரணை வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு விசாரணையை 100 வயசு வைக்கிறாரு. ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சொல்லுகிறான், என் பிள்ளையை வெட்டி சந்து சந்தா நான் அவன் அடக்கம் பண்ணினாலும் லாசருவை 4ஆவது நாள் எழுப்பின ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என் பிள்ளையை நான் வெட்டி அப்படி சந்து சந்தா அடக்கம் பண்ணினா கூட என் பிள்ளை அவர் உயிரோடு எழுப்புவார். ஐயோ வைத்தி ஆமென் சொல்ல மாட்டேங்களே. உங்களுது எல்லாத்தையும் இழந்துட்ட, உன்னுடையது எல்லாமே அடக்கம் பண்ண ஆயப்பட்டாயிட்டு, உங்களது எல்லாமே ஆமென் மண்ணோட மண்ணா போயிட்டு, இன்னைக்கு ரேமாவா தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் மறுபடியும் அதை ஒன்னொன்னு தேவன் எழுப்ப போகிறார். உன் விசுவாச பரீட்சை இன்றையோடு கூட உன் விசுவாசத்துடைய பீரியட்ஸ் முடிந்தாயிட்டு. இன்னைக்கு தேவன் அதை விசாரிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீ இருக்கிற பட்டணத்தில் இதை விட மேலான அதிகாரத்தில் தேவனை கொண்டு போய் இருத்த போகிறார். நீ இருக்கிற தேசத்தில் இதை விட மேலான ஸ்தானத்தில் கொண்டு போய் அர்த்தருன் பெயரை பிரஸ்தாபம் பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்ல கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாம் 100 வயசுல ஆமென் அல்லேலூயா கல்தேயரின் தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். கர்த்தர் கடைசியாய் அவனை சோதித்தார், கடைசியாய் சோதித்தார். வேதம் சொல்லுகிறது கடைசியா தேவன் அவனை சோதித்தார். கடைசியா அவனுக்கு ஒரு சோதனை என்னோடு கூட முடியுது. கையை வைத்து ஐயோ வைத்தியோ தட்டியோ நல்ல ஒரு ஆமென் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமை கர்த்தர் விசாரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் கூட சொல்லுங்க, உன்னை விசாரிக்கும் போது, ஆண்டவர் உன்னை விசாரிக்கும் போது உன்னை தேடி எல்லாரும் வருவாங்க. கழுதை எங்கே நிறுத்தணுமோ, வேலைக்காரனை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திடு. அவங்களால தான் உன் வாழ்க்கையில் நிறைய வீழ்ச்சி வந்து போச்சு. அல்லேலூயா. ஆபிரகாம் தெய்வத்துக்கு மலையாள புஸ்தகம் தெய்வத்தின் ஒரு யாகம் செய்யாம போய் அந்த அவன் பலி செலுத்த போற இடத்துல கழுதை விட்டான். அந்த கழுதை விட்ட இடத்துல வேலைக்காரனை விட்டுட்டு போனான். 2 பேரும் சொன்னா, நீங்கள் இங்கே நில்லுங்க, நாங்க தேவனுக்கு பலி செலுத்திட்டு வரோம். அல்லேலூயா. நீ தேவனுக்கு செய்யற யாகம், நீ ஆண்டவருக்கு செய்யற பலி, அதுல வேற ஒண்ணு இடையில நிக்க கூடாது. ஏன்னா ஒருவேளை அது தடுத்துற கூடாது. ஐயோ வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால அதை அங்கே நிறுத்திட்டு போனான். தேவன் நியாயம் அவனை விசுவாசத்தில் விசாரணை பண்ணும்போது நீ செய்ய வேண்டியதை சரியா செய்யணும். அல்லேலூயா. பக்கத்தில் கூட சொல்லுங்க, யாரை எங்கே நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்ட படிக்கலைன்னா உனக்கு விசுவாசத்தில் தோல்வி தான் வரும். அந்த தூங்குறவங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஏம்மா ஐயா ஐயா ராத்திரி இந்த பாஸ்டர் சாவ பிழைக்க கிடந்து இன்றைக்கி வந்திருக்கிறாரு, அவர் நமக்கு வேண்டி அவர் ஆண்டவர் அவரோடு பேசிகிட்டு இருக்கிறாரு,
ஆமாம், தூங்கிடாதீங்கம்மா, தூங்கிடாதீங்கம்மா. எல்லாம் சொல்லுங்க. ஆமே, உன்னை விசுவாசத்தில் தேவன் உன்னை விசாரணை பண்ணும்போது அவன் சிலரை தேவன் சிலரை கொண்டு வருவார். அவங்கள உயர்த்தும் போது வேலைக்காரனை எங்கன்னு பாட்டணும், அவன் கழுதை எங்கன்னு பாட்டணும். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நான் இழிச்சவன், நான் எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிட்டு அடி வாங்கிடுவேன். ஆமே, அல்லேலூயா. சரி, பரவாயில்ல, நீங்களாவது காரியமாக இருந்துக்கங்க. ஆமே, நல்லா கவனிங்க. ஆமே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆபிரகாம் வாசிக்கலாம், 9:10 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கடத்த. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் பலிபீடத்தை கண்டுட்டான், பலிபீடத்தின் மேல போயிட்டான். இப்ப ஏக மகன், ஏக சுதன், ஏக குமாரன் ஓடி போய் கட்டையை ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் அப்பாட்ட. கொடுக்கும்போது அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்கிறப்பா, அவன் பலிபீடம் ரெடி ஆயிடுச்சு, அவன் பாமை விறகு இருக்குது, கயர் இருக்குது, அவன் பட்டயம் இருக்குது, ஆடுங்கன்னு கேட்டான். அல்லேலூயா. தேவதாமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த தாயும் தகப்பனுக்கு தன் பிள்ளைகளை கை வைக்கும் போது தான் அதனுடைய வேதனை என்னன்னு தெரியும். அல்லேலூயா. பிள்ளைகள் மேலே ஒரு பாரம் இறங்கும் போது தான் அந்த பாரம் என்னன்னு தெரியும். பிரிய சகோதரனே, பிரிய சகோதரியே, என்னை கேட்கிற தேவஜனமே, கர்த்தர் உன்னை கடைசி விசுவாசத்தின் பரீட்சை இன்னைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். உன் பிள்ளையின் மேலே இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் இன்னைக்கு எடுத்து போடுகிறார். உன் பிள்ளை கர்த்தர் விசாரிக்க போகிறார். நசல் கொண்டதுன்னு எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. அது விளங்காதுன்னு சொல்லிட்டாங்க. இது சாபம் சொல்லிட்டாங்க. இந்த குடும்பத்துக்கு இந்த பிள்ளைனால ஐயோ சாபம் வந்துட்டு, எங்க வீட்டில் யாருக்குமே இப்படி இல்லை, அவன் உனக்கு நீ வரும்போது இப்படி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி உன்னை விசாரிக்காமல் விட்டு இருக்கலாம். பட் இன்னைக்கு தேவன் உன்னை மறுபடியும் இன்றைக்கு தேவன் விசாரிக்கிறார் விசுவாசத்தில். ஐயோ வைத்து நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமே, குறை உள்ளதும் நிறைவுள்ளது எல்லாமே தேவன் தந்தது. ஆமேன், ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அலெக்ஸ் கொரோலா என்கிற ஒரு மனிதன் கேரளாவில் பெருவந்தானத்தில் நல்ல வல்லமையை ஊழியம் செய்கிற ஒரு மனிதன், இட்டி முழக்கமாய் ஆண்டோடைய வார்த்தைகளை அறிவிக்கிற ஒரு மனிதன். அவர் பிரசங்கம் பண்ணி விட்டு அவருடைய தனி அறையில் போயிருந்து அதிக நேரம் அழுவாராம். ஒரு நாள் அவரோடு கூட தன்னுடைய உடன் ஊழியக்காரரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். அநேக நாட்கள் பிற்பாடு அவர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போன போது அவர் வாசலில் போனோன்னா வீட்டுக்குள்ளே அலறுகிற ஒரு சத்தம், அவங்க வீட்டில் இருந்து ஐயோ அம்மான்னு ஒரு சத்தம், அவங்க வீட்டுக்குள்ள தகாத வார்த்தைகள் பேசுகிற ஒரு சத்தம். இதை கேட்டபோது கொரோலா வாசல் நின்று அழுகிறார், கண்ணீர் மல்க துடிக்கிறார். உடனே கூட வந்து ஊழியக்காரர் கேட்டார், யாருன்னு கேட்டபோது அவர் தன்னுடைய வீட்டில் அழைத்து மேலே மாடியில் கொண்டு போய் அந்த ரூமை திறந்து காட்டின போது தன்னுடைய ஏக மகன், 36 வயசு கொண்ட அருமையான ஒரு மனித மகன், அல்லேலூயா, ரஸ்கின் என்று சொல்லுகிற 34 வயசு மகன் கொரோலாவுக்கு இருந்தான். நிர்வாணத்தோடு கூட தன்னுடைய மோசனை கையில் எடுத்து முகமெல்லாம் தேய்க்கிற ஒரு நிலைமையில் நிர்வாணத்தோட சங்கிலிகளை கட்டப்பட்டிருந்தான். இதை பார்த்த அந்த கூட வந்த ஊழியக்காரர் மனம் உடைந்து அழுதார். ஐயோ வைத்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற ஒரு மனுஷன், அநேகருடைய அநேக கண்ணீர் துடைக்கப்படுகிறதுக்கு மூல காரணமாக இருக்கிற ஒரு மனுஷன், ஏன் ஆண்டவர் இவருக்கு இந்த உபத்திரம் என்று சொல்லி அவர் தன்னுடைய தனி ஜெபத்தில் விசாரிக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், இந்த குழந்தை நான் வேற ஒருத்தனுக்கு கொடுத்திருந்தா தமிழ்நாட்டு வழக்கப்படி கள்ளிப்பால் ஊற்றி கொண்டு இருப்பான். நான் இவனுக்கு கொடுத்ததுனால என் பிள்ளை அது நான் கொடுத்தது முள்ளானாலும் சந்தோஷத்தோடு அது மேலே படுத்து வரங்கிறதுக்கு என் பிள்ளை தயார், அதை என் பிள்ளைக்கு நான் அதை கொடுத்துருக்கிறேன் என்று சொன்னாராம். ஐயோ வைத்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கொண்டு சொல்லுங்கள், உனக்கு இதை தந்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் ஆண்டவர் கொண்டு. உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துருச்சு, நீ ஏங்கின நாளுகள் மாறி உனக்கு இப்படிப்பட்ட கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஏன்னா உன்னையை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உன்னையை நம்பி இந்த குறை உள்ளதை உன்கிட்ட கொடுத்துட்டாரே அப்படின்னு துக்கிச்ச நாளுகள் மாறி இந்த குறை உள்ளதை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்த குறை உள்ளதை அல்ல. நீ வீட்டுக்கு போகும்போது குறை உள்ளதுன்னு சொன்ன இடத்துல நசல் கொண்டதுன்னு கேள்விப்பட்டதில் ஒரு பெரிய ரிப்ளை, ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு டெலிவரன்ஸ், ஒரு செய்தியை நீ கேட்க போகிறா. ஐயோ வைத்து நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆண்டவர் உனக்கு தந்தக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே ஆண்டவர் இது எனக்கு தந்துட்டாரேன்னு எதையுமே சொல்லாத, தந்ததுக்கு நன்றி சொல்லாமல், ஏன்னா அதை கர்த்தர் என்னிலிருந்து அதை வெளியே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. தன்னுடைய ஏக மகன் கேட்குறான், ஆடு எங்கப்பான்னு கேட்டான். அப்போ தான் அவன் சொல்லுகிறான், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். 2 பேரும் மொரியார் மலையில் ஆடும் கழுதையும் அந்த ஆடும் கழுதையும் வேலைக்காரனும் ஆபிரகாம் ஈசாக்குமாய் மலையில் இந்த பாகத்திலிருந்து ஏறும்போது ஆண்டவர் ஆபிரகாமின் விசுவாசத்தை விசாரிக்க வந்த இயேசு மலையினுடைய அடிப்பாகத்திலிருந்து ஆடோடு கூட தேவன் மறுமலையில் ஏறி வருகிறார். ஐயோ தேவன் சொல்ல மாட்டேங்களே, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பிரச்சனையோடு நீ இந்த கரை என்றால்
மறுகரையில் உனக்காக ஒருவர் விசாரிக்கும்படி அடுத்த கரையில் ஒருவர் உண்டு. அடுத்த கரையில் வேற ஒருவர் உன்னை விசாரிக்கும்படி வந்திருக்கிறார். ஐயோ வைத்து நல்லா ஆமென். லிஃப்ட் ஆஃப் தி ரைட் ஹேண்ட். ஆண்டவர் என் கூட பேசுகிறான்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சத்தத்தை நான் மெய்யாகவே உணர்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி பரீட்சை வாசிக்கலாம். நம்ம 10வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டா மேல் உன் கையை போடாதே என்றார். அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆமே. சூழ்நிலை எல்லாம் எதிராக இருந்தாலும், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் எல்லாம் உனக்கு தோல்வியா முடிஞ்சாலும், ஆமே கர்த்தரோனிய உத்தமன் என்று ஆண்டவர் சொல்ல. அல்லேலூயா. நீ ஆமே உலகத்தை நம்பல, உலக பொருளை நம்பல, உலக மேன்மை நம்பல, என்னையதான் நம்பி இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லணும். அதுதான் விசுவாசத்தினுடைய ஆமை விசாரணை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? பிரதர் அண்ட் சிஸ்டர், உனக்கு கர்த்தர் ஒரு நியாய விசாரணை ஆண்டவர் ஆரம்பிக்க போகிறார். விசுவாசத்துக்கு ஒரு ஆமே விசாரணை தேவன் செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ முடிவு வரையில் உத்தமன் என்று விளங்கணும். ஆமே. இப்போ ஆமே முள்ளுகளுக்கு நடுவில் ஒரு ஆடு நிற்கிது. ஆண்டவர் சொல்கிறார், ஓங்கன கை திருப்பி போட வேண்டாம், உன் மகனுக்கு பதிலாக இந்த ஆட்டை நீ பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஐயோ வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனுக்காக பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் கோர சிலுவையிலே கொல்கதா என்று சொல்லப்படுகிற கபால ஸ்தலத்தில் ஆமை யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஆமை உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்கடை அந்த முள்ளுகளுக்கு நடுவில் நின்றது. அதை பலி செலுத்தி கர்த்தருடைய விசுவாசத்தை விசாரித்து முடித்தார். ஐயோ வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. சிலருக்கு விசுவாசத்தில் சந்தேகம் வரும், விசுவாசத்தில் போராட்டம் வரும். ப்ளீஸ், உன்னை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு தயவாய் உன்னை பார்த்து சொல்கிறாரு, உன் விசுவாசத்துக்கு ஒரு விசாரணை கர்த்தர் வச்சாரு. அன்னைக்கு தான் நீ அவங்கள தேடி ஓடுன. இன்னைக்கு விழுந்த இடத்துல எழும்பு, கர்த்தரை விசாரிக்க போகிறார். நம்பர் 3 என்னோட வாசியை கேட்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4 தொடங்கி 5வது வசனமும் கடைசி வசனம் லாஸ்ட் வசனத்தை மட்டும் வாசிங்க. நான் வேகமாக முடிச்சிடுறேன். ஆமே, முடிக்க போகிறேன். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். ஜனங்களை சீயோனுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரர்களாகிய ஓப்னியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனதினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சபையில தொடர்ந்துள்ள கூட்டங்களிலே நான் உங்களோடு கூட வரும்போது அடுத்து ஏன் பிடிபட்டது என்கிற காரியத்தை மட்டும் அங்கே வரும்போது சொல்கிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியினுடைய விசாரணை அந்த 3வது காரியத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஆமே, இந்த பெட்டியை சியோனுக்கு கொண்டு போகும்படி ஆண்டவர் ஆமே சாலமோன் காலத்திலே ஆமே இந்த பெட்டி ஆமே தாவீதின் காலத்திலே சவுலால இந்த பெட்டி கொண்டு வரப்படுகிறது. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மண்ணா இருந்தது, அதுல பொற்பாத்திரம் இருந்தது, 10 கற்பனைகள் இருந்தது, அதுல ஆரோனுடைய துளிர்த்த கோலும் அதுக்குள்ள இருந்தது. இந்த பெட்டி தான் பரிசுத்த ஆவி. இந்த பெட்டிக்குள்ள இதை குறித்து நான் பேசும்போது கொஞ்சம் தெளிவா பேசணும். ஆகையால் இங்கு வேதம் சொல்கிறது, ஆண்டவருடைய பெட்டி ஆமே சவுலினாலே ஆமே அது பிடிபட்டு போகிறது. தாவீது யுத்தம் பண்ணி இந்த பெட்டியை ஆமே சிறையிலிருந்து திருப்பி கொண்டு சாலமோன் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறான். அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களாலே இது கொண்டு வருகிற வேளையிலே ஓப்னி பினேகாஸ் என்கிற ஏலியின் 2 பிள்ளைகளும் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது ஆமே இவர்கள் தேவனுக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய ஆரம்பித்த போது உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் கையிலே பிடிக்கப்பட்டு போகிறது. ஐயா லிசன், பரிசுத்த ஆவியை குறித்து நான் சபையில் பேசும்போது சொன்னேன்,
அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலும் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களிலும் அந்த சீமோன் இந்த பரிசுத்த ஆவியை விலை கொடுத்து வாங்க போனா, கேஷ் கொடுத்து வாங்க போனா, அதனாலே சாபத்தை தாங்கி திரும்பி வந்தான். அவன் அதோடு கூட அவனுடைய பணமும் அவனும் நாசமா போனதாக அப்போஸ்தலர்களுக்கு சாபம் கொடுத்த காரியத்தை பார்த்தோம். பரிசுத்த ஆவி ஆண்டவர் நீ பெற்றிருக்கிற இந்த ஹோலி ஸ்பிரிட், நீ வச்சு உன் மேல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவிக்கு ஒரு விசாரணை இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியை விசாரிக்கிறது தான் உடன்படிக்கை பெட்டியோடு வர்றாங்க. இந்த பெட்டி ஆமை பிடிபட்டு போகிறது. பெலிஸ்தர் கையில பிடிபட்ட போது அன்னை கவனிங்கள், தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு, தேவனுடைய மகிமை பெட்டி எப்ப பிடிபட்டுச்சோ அப்ப தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் கையை வைத்து ஆமேன்னு தான் சொல்ல சொன்னேன் உங்களை. தேவனுடைய பெட்டி என்னைக்கு பரிசுத்த ஆவி பெட்டி பிடிபட்டதோ, பெட்டி பிடிபட்ட போது தேவனுடைய ஆவி விலகி, பரிசுத்த ஆவி பிடிபட்ட இடத்துல உட்கார்ந்து இருக்காத. பரிசுத்த ஆவி பிடிபட்டு போன ஒரு கூட்டத்தில் போய் உட்கார்ந்து ஆமை கர்த்தர் நல்லவர் பாட்டு பாடாத. அதை விட்டு சீக்கிரமா வெளியேறிரு. பரிசுத்த ஆவியின் முத்திரையை ஆமே தேவன் விசாரணை செய்யும்படி வருகிறார். பரிசுத்த ஆவியின் முத்திரை இல்லாத ஒருவன் ஆமே, வெளிப்பாடு 20ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. வெளிப்பாடு புத்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம், அந்த முத்திரை இல்லாத ஒருவனும் இரண்டாம் உயிர்த்தெழுதலை காண முடியாது. இரண்டாவது ஒரு உயிர்த்தெழுதலுக்கு நீ பங்குள்ளவனாய் மாறும்படி தேவன் அதை விசாரிக்கும்படி தேவன் வருகிறார். தேவஜனமே, அதை தேவன் விசாரிக்க வேண்டி வருகிறார். பரிசுத்த ஆவி பிடிபட்டு போன போது தேவ ஆவி அவர்களை விட்டு வெளியே போனது. தேவ ஆவி வெளியே போன எத்தனை பேர், தேவனுடைய ஆவியை ஆமை விட்டு வெளியே போன எத்தனை பேர் இந்த கூட்டத்தை நடுவே உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு தேவ ஆவி வெளிப்பட்டு போனனால, தேவ ஆவி வெளியேறினால, நீ வேற ஒண்ணுக்கு இடம் கொடுத்ததுனால, இந்த வேற ஒருத்தருக்கு நீ இடம் கொடுத்ததுனால, வேற ஒரு காரியத்துக்கு நீ இடம் கொடுத்ததுனால, ஓ ஆமென் அல்லேலூயா, பரிசுத்த ஆவி உன்னை விட்டு ஆமை வெளியே போன ஆவி உன்னை விட்டு வெளியே போய் இன்னைக்கு வெறுமையா நிற்கிறாய். தேவன் உன்னை விசாரிக்கும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ துராமன் சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும் தேவனுடைய ஒரு ஆவி பலமாய் இந்த ஹாலுக்குள்ள இறங்கி வந்திருக்கிறது. மறுபடியும் தேவனுடைய ஆவி பலமாய் இந்த ஹாலுக்குள்ள இறங்கி நிற்கிறது. என்னுடைய ஆத்மீக கண்களை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆமே உன்னை அந்த ஆவி விசாரணை செய்ய போகுது. பரிசுத்த ஆவி உன் மேல இருக்குமானால், பரிசுத்த ஆவி உன் மேல இருக்குமானால், பரிசுத்த ஆவியினுடைய பிரதான வல்லமை உன் மேல இருக்குமானால், அல்லேலூயா, அவர் உன்னை உலகத்துக்கு முன்னாடி உலகம் உன்னை விசாரிக்க அவர் விட மாட்டா. உலகம் விசாரணை பண்ண கர்த்தர் அனுமதிக்க மாட்டா. பரிசுத்த ஆவியை விசாரிக்கிறவர் அவர். ஐயா வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கை பெட்டி பிடிபட்ட போது இந்த உடன்படிக்கையை கொண்டு போய் சீயோனில் நிலைநிறுத்துறதுக்கு தான் கர்த்தர் தாவீதை எழுப்பினார். சீயோனில் கொண்டு போய் இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆமை நிலைநிறுத்துறதுக்கு தான் கர்த்தர் தாவீதை எழுப்பினார். ஆனால் உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனது. ஆனால் மறுபடியும் தாவீது நிமித்தம் உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் திருப்பப்படுகிறது. அன்னைக்கு இதை எல்லாரும் ஆர்ப்பரித்து நடனம் பண்ணி தேவனை ஆராதிக்கிறாங்க. தப்போடும் தம்புருவோடும் நடனம் கிண்ணறத்தோடும் தேவனை ஆராதித்து உடன்படிக்கை பெட்டியை சீயோனுக்கு கொண்டு போகிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவஜனமே, பரிசுத்த ஆவியின் கீழ் இருக்கிற தேவஜனமே, பரிசுத்த ஆவியினுடைய உடன்படிக்கை கீழே இருக்கிற தேவ பிள்ளையே, நீயும் நானும் பரிசுத்த ஆவியை சீயோனில் நிலைநிறுத்த வேண்டும். உடன்படிக்கை பெட்டிய அந்த பெட்டியை கொண்டு போய் பரிசுத்த ஆவியை உடன்படிக்கை பெட்டியை சீயோனில் நிலைநிறுத்தும்படி தேவன் நியாயம் விசாரணை செய்ய போகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பெற்றவனுக்கும் ஆவி பெறாதவனுக்கும் தேவன் விசாரணை செய்ய போகிறார். ஐயோ வைத்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி இல்லாத இடத்துல, ஆவி இல்லாத இடத்துல உட்கார்ந்துருப்பா ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஒருவேளை எவ்வளவு விலை கொடுத்தனாலும் ஓடு, எவ்வளவு கிரயம் செலுத்தினாலும் ஓடு, எவ்வளவு பலம் கொடுத்தனாலும் ஆவியை பெற்றுக்கொண்டு ஓடு. ஆமை கர்த்தருடைய ஆவி விலகி போனதுனாலே, ஆமை கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டதுனாலே கர்த்தருடைய ஆவி விலகி போனது. தேவஜனமே அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்தில் கை எப்படி சொல்லுங்க. ஆமே, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் முடியாது, எவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணாலும் முடியாது. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றில் விசாரிக்கணும். அல்லேலூயா. இப்படி கழுத்து சுற்றுன்னு கழுத்து ஒழுக்காமல் இருக்குது. அதை நினைச்சு ஆண்டவரை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நாம பக்கத்தில் உங்க தூங்குறவங்களை பிடிச்சி இழுங்க பார்க்கலாம், வெட்டுன்னு ஒரு இழுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்னை நியாயம் விசாரணை செய்ய போகுது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இதை விசாரிக்க போகிறா. ஓ, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்த தேவர் நியாயம் விசாரிக்க போகிறா. ஓ, சத்துருக்களுக்கு நடுவில் உன்னை நியாயம் விசாரிக்க போகிறா. விசுவாசத்தில் உன்னை நியாயம் விசாரிக்க போகிறா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறேன்னு சொல்லுங்க மட்டும் என் கூட எழுப்பி நிற்கலாமா? ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறேன்னு சொல்லுங்க மட்டும் ஆமை எழுப்பி நிற்கலாம். ஹல்லேலூயா. ஓ, நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன்.